ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ராமானுஜதயாபாத்திரம் ஞானவைராக்கியபூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம். லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். யோ நித்யமச்சுத பஜாம்புஜ யுக்மருத்ம வியாமோகத ஸ்தரான் கிருணாயமேனே அஸ்மத்குரோர் படவதோச தயட்ட சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. மாதாபிதா யுதயஸ்தனயா விபூதிஸ் சர்வம் யதேன நியமேன வதன்வயானா ஆத்யஸ்தன குலபதேர் வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரிவலம் பிரணமாமி மூர்தனா. பூதம் சரஸ்ய மகதாவிய பட்டநாத ஸ்ரீ பக்திசார் குலசேகர யோகிவாகான் பத்மாங்கிரேனு பரகாலயதீந்திர விஸ்ரான் ஸ்ரீமத் பராமரசம்யம் பிரணதோஸ்மி நித்யம். ஆழ்வார் திருவடிகளே சரணம். நமசதசே. அருமையான ராப்பத்தின் மாலை பொழுதான இன்று ஸ்ரீ தாழம்பூர் நவநரசிம்மர் கோவிலில் அடியனுக்கு இன்றைக்கு உபன்யாசம் செய்வதற்கு வாய்ப்பு கொடுத்த நிர்வாணத்திற்கு அடியனின் கிருதஜ்ஞைகள். இன்றைக்கு அடியன் பேச போற சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா, திருப்பல்லாண்டின் அர்த்த விசேஷம். இந்த திருப்பல்லாண்டு அப்படின்றத நாம் எப்போ திவ்ய பிரபந்தம் சேவிக்கிறோம் அப்படின்னாலும் முதல்ல அதை தான் சேவிக்கிறோம். இதுல 12 பாசுரங்கள் இருக்கு. இந்த பாசுரங்களை பெரியாழ்வார் இயற்றினார். இந்த பாசுரத்துடைய அர்த்தத்தையும் இதுல என்ன விசேஷம் இருக்கு அப்படின்றதையும் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம். ஆழ்வார்களில் பகவானுக்கே மாமனாரான விளங்கக்கூடியவர் பெரியாழ்வார். அதனால தான் அவருக்கு பெரிய ஆழ்வார் அப்படின்னு பேர். ஆழ்வார்களில் முக்கியமானவர் நம்மாழ்வார் அப்படின்னா அதுக்கு எந்த விதத்திலும் குறைவில்லாதவர் பெரிய ஆழ்வார். ஏன்னா அவருடைய மகளான ஆண்டாளை திருவரங்கனுக்கு திருமணம் செய்து கொடுத்ததுனால அவர் அவருடைய மாமனாரானார். அப்படிப்பட்ட பெரியாழ்வார் ஒரு தடவை அவர் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல வடவர்குலசாரி சந்ததியில புஷ்பகைங்கரியம் செய்து கொண்டிருந்தவர். அவர் ஒரு தடவை என்ன பண்ற, அப்ப மதுரையை ஆண்ட வல்லவதேவன் அப்படின்ற ராஜா, அந்த ராஜாவுக்கு ஒரு சந்தேகம், எது பரம்பொருள் அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்தது. அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்பவர்களுக்கு பரிசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அறிவிப்பு போடுறார். நிறைய பேர் போறா, நிறைய பேர் சொல்றா, இருந்தாலும் அந்த ராஜாவுக்கு திருப்தி இல்லை. அப்போ பெரியாழ்வாருடைய கனவில், ஸ்ரீமன் நாராயணன் கனவில் வந்து, நீ போய் அந்த இடத்துல ராஜாவுடைய சந்தேகத்தை நிவர்த்தி செய்து நானே பரம்பொருள் அப்படின்றத ஸ்தாபிச்சுட்டு வா அப்படின்றார். அப்போ ஆழ்வார் என்ன சொல்ற, நான் வேதமெல்லாம் படித்தவன் இல்லையே, என்னால பண்றது கஷ்டமாச்சே அப்படின்னு கேட்டப்போ, என்னை நம்பிச்சல், நான் உனக்கு உதவி செய்கிறேன், நான் கூட வந்து உனக்கு பார்க்கிறேன், நீ தைரியமா போ அப்படின்றார். ஆழ்வார் போற அந்த இடத்துல பகவானுடைய பெருமைகளை எல்லாம் எடுத்து சொல்லி ராமாயணம் மகாபாரதம் வேதத்துடைய அதிலிருந்து விஷயங்கள் எல்லாத்தையும் புராணங்கள் எல்லாத்தையும் எடுத்து அவர் பகவான் எப்படிப்பட்டவர், இந்த உலகத்தை படைத்து காத்து அழித்து நிலைபெற செய்யக்கூடியவன் பகவான், அந்தர்யாமியாக இருந்து அனைத்துக்குள்ளும் இருந்து அதனை நடத்துபவன் வழிநடத்துவன் எம்பெருமான் நாராயணன் அப்படின்றத அவர் நிலைநிறுத்த, அப்போ அந்த அரசன் வந்து ஒரு பொற்கிழி வச்சிருந்த அந்த பொற்கிழி தானா இறங்கி ஆழ்வாரின் மடியில் வந்து விழுந்தது. அதை பார்த்து ராஜாவும் திருப்தி அடைந்து நாராயணனே பரம்பொருள் அப்படின்றத ஒத்துக்கொண்டு அந்த பெரியாழ்வாருக்கு நிறைய மரியாதை மாலை மரியாதை செய்து ஊரெல்லாம் அறியறாபடி யானையில உட்கார வச்சு அவரை வீதி புறப்பாடு அழைத்து வந்தான். அப்போ இப்போ பொதுவா நம்ம பசங்க வந்து பள்ளிக்கூடத்தில் படிக்கலாம், ஒரு காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றா, நல்ல பிரைஸ் வாங்கிட்டா அப்படின்னா உடனே பெற்றோருக்கு சந்தோஷம் வரும். அந்த குழந்தைய ஸ்டேஜ்ல நிக்க வைக்கிறா அப்படின்னா உடனே பெற்றோருக்கு சந்தோஷம், போட்டோ எடுத்துப்பா, கேமரா எடுத்து பண்ணுவா, எல்லாம் அதை பண்ணுவா. அந்த மாதிரி குழந்தையை எப்படி வின் பண்ண குழந்தையை பார்க்கறதுக்கு பெற்றோர் எப்படி ஆசையா இருப்பாரோ, அந்த மாதிரி வெற்றி பெற்ற பெரியாழ்வாரை பார்த்த ஆசையோடு எம்பெருமான் நடுவானத்தில் ஏறி தாயாரோடு வந்தார். வந்து அவருக்கு காட்சி அளிக்கிறார். அதை பார்த்த உடனே ஆழ்வாருக்கு பெருமாள் இவ்வளவு அழகா இருக்காரு, அவ்வளவு தேஜஸா இருக்காரு, இவ்வளவு ஒளியோடு இருக்காரு அப்படின்னு பார்த்துட்டு ஒரு வினாடி ஆனந்தம், அடுத்த வினாடி பயம் வந்துடுது. ஏன் பயம் வருது அப்படின்னா, பெரியாழ்வார் பொதுவாகவே அவருடைய மனதெல்லாமே மாத்ருபாவத்தில் இருக்கப்பட்டது. அதாவது அவர் வந்து பெரியாழ்வார் திருமொழியில் 361 வாசனம் எழுதியிருக்காரு.
அந்த பாசுரத்துல எல்லாமே எப்படி இருக்கும்னா கண்ணனை தாய் யசோதை எப்படி பார்ப்பா அப்படின்ற மாதிரியே பார்த்துருக்காரு. அந்த அளவுக்கு அவருக்கு பெருமாள் மேல வாஞ்சை, பரிவு, அன்பு. அந்த பரிவும் அன்பும் அதிகமா இருக்கிறதுனால இந்த என்னுடைய கண்ணே பெருமாள் மேல பண்ற பொழுதே, மற்றவாளுடைய கண்ணு பெருமாள் மேல பண்ற பொழுதே அப்படின்னு ஒரு பெரிய பரிவு. பெருமாளுக்கு கண் படுமா அப்படின்றது முக்கியம் இல்லை. இது ஒரு பக்தருடைய மனநிலை. பக்தர் எப்படி இருக்கான்றதுதான். இப்போ பெருமாளை ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி உருவனம் பண்ணுவார். ஒருவர் குழந்தையா நினைப்பார், ஒருவர் அம்மாவா நினைப்பார், ஒருத்தர் அப்பாவா நினைச்சுப்பார், ஒருத்தர் நண்பரா நினைச்சுப்பார், ஒருத்தர் அவரை சுவாமியா நினைப்பார். இப்போ பகவான் யார் யாருக்கு எப்படி இருப்பாரோ அப்படி இருப்பார். தமருடந்தது எவ்வுருவம் அவ்வுருவம் தானே அப்படின்னு ஆழ்வார் சொல்றார். அந்த மாதிரி யார் யாருக்கு எப்படி நம்ம நினைக்கிறோமோ அந்த நிலையில பகவான் இருக்கக்கூடியவர், காட்சி அளிக்கக்கூடியவர்ன்ற மாதிரி இந்த ஆழ்வாருக்கு அவர் ஒரு குழந்தை மாதிரி. குழந்தைக்கு கண்ணேறு படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் மண்டலாசாசனம் செய்கிறார். நல்லபடியா இருக்கணும், உனக்கு எதுவும் ப்ராப்ளம் ஆகிடக்கூடாது, உனக்கு கஷ்டம் எதுவும் வந்துடக்கூடாது, நீ கஷ்டம் வந்தா எனக்குலாம் கஷ்டம், அதனால உனக்கு கண்ணு படக்கூடாது அப்படின்னு மண்டலாசாசனம் செய்கிறார். அப்படி மண்டலாசாசனம் செய்த இந்த பாடல்கள் தான் பல்லாண்டு அப்படின்னு சொல்லி திருப்பல்லாண்டு என்று அழைக்கப்படுகிறது. இந்த திருப்பல்லாண்டு பகவான் அந்த செஞ்சது. இந்த திருப்பல்லாண்டுல இதோட விசேஷம் என்ன அப்படின்னா, பொதுவா வேதம் படிக்கிறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா, வேதத்தை ஆரம்பிக்கும் பொழுது ஹரி அப்படின்னு சொல்லி ஓம்காரத்தை சொல்லி அப்புறமா தான் வேதத்தை ஆரம்பிப்போம். வேதத்தை ஆரம்பிச்சு முழுசா சொல்லுவோம். சொல்லி முடிச்சுட்டு முடிச்ச உடனே திருப்பி அரிஹி அப்படின்னு சொல்லிட்டு ஓம்காரத்தை சொல்லுவோம். அந்த மாதிரி ஓம்காரம்ன்றது வேதத்துடைய ஆரம்பத்திலையும் சொல்லப்படும், வேதத்துடைய கடைசியிலும் சொல்லப்படும். இந்த ஓம்காரம் அப்படின்றது, இந்த பிரணவம் சொல்றோம் இல்லையா, அந்த பிரணவம் வேதத்துடைய சாரம். ஏன் அப்படின்றத பின்னாடி பார்ப்போம். இந்த வேதத்துடைய சாரத்தை பிரணவம் அப்படின்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பிரணவம் வேதத்துடைய ஆரம்பத்திலும் சொல்லப்படும், கடைசியிலும் சொல்லப்படும். அதே மாதிரி இந்த திருப்பல்லாண்டு அப்படின்றது திவ்ய பரமந்தம் எங்க சேவிச்சாலும், அது நித்தியானுசந்தானமா சேவிச்சாலும் சரி, இல்ல ஏதாவது ஒரு ராப்பத்து பரவத்தை சேவிச்சாலும் சரி, இல்ல ஏதாவது உற்சவத்தை சேவிச்சாலும் சரி, என்னைக்கு சேவிச்சாலும் ஆரம்பம் திருப்பல்லாண்டு. அதே மாதிரி எல்லாத்தையும் முடிச்சுட்டு சாத்துமறை பாசுரம் வரும் பொழுது கடைசி பாசுரம் திருப்பி திருப்பல்லாண்டு. அப்போ வேதத்துக்கு எப்படி பிரணவமோ அதே மாதிரி திருப்பல்லாண்டு, திவ்ய பிரபந்தத்துக்கு திருப்பல்லாண்டு. அது மட்டும் இல்லாமல் பிரணவத்துக்கு இருக்கக்கூடிய ஈக்குவல் வெயிட்டேஜ ஸ்ரீமத் மணவாள மாமுனிகள் கொடுக்கிறார். இது திருப்பல்லாண்டுன்றது பிரணவத்தை உச்சரிப்பதற்கு சமமாகும் அப்படின்றார். அப்போ எல்லா ரிஷிகளும் பகவானை அறிய வேண்டும் அப்படின்னு ஒட்டாந்த எல்லா ரிஷியும் அவ சொன்ன மந்திரம் எதுனா முதல்ல பிரணவம் தான். ஏன்னா பிரணவம் தான் மொத்த வேதத்தையும் உள்ளடக்கியது. அந்த பிரணவத்தை புரிஞ்சுட்டோம் அப்படின்னா அந்த பிரணவம் நமக்கு என்ன பகவான் பரமாத்மான்றது என்ன, நாம யாரு, எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய அர்த்தம் அந்த பிரணவத்திற்கு இருக்கிறது. அந்த பிரணவத்தை புரிஞ்சுட்டு யார் தியானம் பண்றாளோ அவளுக்கு எல்லாம் சித்திக்கிறது. அதே மாதிரி திருப்பல்லாண்டு நாம சேவிக்கிறோம் அப்படின்னா, திருப்பல்லாண்டு நாம சேவிக்கிறோம் அப்படின்னா திருப்பல்லாண்டு எப்படி சேவிக்கிறோம் அப்படின்றது முக்கியமே இல்லை. இப்போ பொதுவாக நம்ம மாத்திரை சாப்பிட்றோம், உடம்பு சரியில்லை, டாக்டர்கிட்ட போறோம், டாக்டர் மருந்து கொடுக்குறாரு. மருந்து கொடுக்கும் பொழுது டாக்டருக்கு தெரியும் நமக்கு என்ன உடம்புன்னு, அவர் என்ன மருந்து தரணும்ன்றது அவருக்கு தெரியும், நமக்கு மருந்து கொடுக்கிறாரு. நாம அந்த மருந்து பச்சையா சிறப்பான்னு கூட பாடுறது இல்லை, அது பெருசா சின்னதா எடுத்து வாயில கொடுக்கிறோம், தண்ணி குடிக்கிறோம், உடம்பு சரியா போயிடுது. இப்போ அந்த மாத்திரைய கெமிக்கல் கம்போசிஷன் என்ன, இந்த மாத்திரை யார் பண்ணியிருக்கா, எந்த கம்பெனி பண்ணிருக்கு, இது எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனா மருந்து வேலை செய்யுது. அதே மாதிரி நம்ம அர்த்தம் தெரியாம ஒரு மந்திரத்தை சொன்னாலும் கூட அந்த மந்திரம் நாம குருமுகமாக வாங்கி இருந்தால், அந்த குரு மேல நாம வைக்கிற நம்பிக்கை, அந்த மந்திரத்துடைய தேவதை மேல நாம வைக்கிறது, அந்த மந்திரத்தை, அதாவது அந்த மந்திரத்தின் மேல இருக்கிற நம்ம வைக்கிற நம்பிக்கை, அந்த மந்திரம் எந்த தேவதையை போன்றதோ அந்த தேவதை மேல நாம் வைக்கிற நம்பிக்கை, இந்த 3 நம்பிக்கையும் சேர்ந்து நமக்கு பலனை கொடுக்கிறது. அதே மாதிரி நம்ம மாத்திரை சாப்பிடுறோம், இந்த மாத்திரை காப்பாற்றும் நம்புறோம், அந்த டாக்டர் சரியா கொடுத்திருப்பாரு நம்புறோம், அந்த கம்பெனி ஒழுங்கா பண்ணிருப்பான்னு நம்புறோம். அந்த நம்பிக்கை முக்கியம். ஏன்னா உடம்பு வியாதி சரியா போறதுக்கே பொதுவாக என்ன சொல்லுவா, பாசிட்டிவா இருக்கு, நெகட்டிவா இருக்காதுன்னு சொல்லுவா. அதே மாதிரிதான் இங்கேயும் இந்த 3 விஷயமும் ஒன்று சேரும் பொழுதுதான் மந்திரம் பலன் கொடுக்கும் அப்படின்னு விஷயம் சொல்லியிருக்கான். எந்த 3? சொல்லி கொடுத்த குரு மேல் நமக்கு மதிப்பு, மந்திரத்தின் மேல் மதிப்பு, மந்திரத்துக்கு மந்திரம் எதை பற்றி சொல்றதோ அந்த தேவதை மேல் மதிப்பு.
இந்த மூணுல எது ஒண்ணு இல்லைனாலும் மந்திரத்துடைய பலன் கம்மியாக தான் இருக்கும். அதனால தான் குரு மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நானே போய் புத்தகத்தை படிச்சேன்னா 2 விஷயம் தான் வரும். ஒரு பெரிய கஷ்டமா இருக்கு, குருகிட்ட போய் கேட்கிறோம், எனக்கு கஷ்டமா இருக்கு, என்ன பண்ணும் அப்படின்னா கோவிந்தா சொல்லு அப்படின்னா நமக்கு அவ்வளவு நம்பிக்கை வரதில்லை. அப்படின்னா மந்திரத்தின் மேல் நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். குரு மேல நம்பிக்கை இருக்கு, அந்த கோவிந்தன் மேலே நம்பிக்கை இருக்கு, ஆனா மந்திரம் ரொம்ப சின்னதா இருக்கே அப்படின்னு நினைச்சு நம்ம சொன்னோம்னா 3ல 1 பாயிண்ட் போயிடும். அப்போ அந்த மந்திரம் சரியான பலனை கொடுக்காது. அப்போ 3மே தெரிஞ்சு சொல்லணும். அதே மாதிரி இந்த விஷயத்த நாம புரிஞ்சுன்னு சொல்லலைன்னாலும் அது பலன் கொடுக்கும். இந்த 3 விஷயமும் இருந்தாலும் ஒரு பட்டன் அப்படின்றவன் எப்படி இருக்கணும்? இப்போ நமக்கு அனுபவம் இங்க ரொம்ப முக்கியம். ஏன் அனுபவம் முக்கியம் அப்படின்னா இன்னும் ஆழ போலாம். இப்போ ஆழ்வார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆழ பக்தியில் இருப்பவர். நாம ஆழ்வார் ஆழ முடியலனாலும் அவர் சொன்ன விஷயத்தை புரிஞ்சுட்டோம் அப்படின்னா நமக்கு அதோடைய பெருமைகள் புரியும். நாளைக்கு ஏதோ பத்தி பேசுறோம், குழந்தைகிட்ட பேசுறோம், நீ தினமும் சேவிக்கிறே திருப்பல்லாண்டு அது என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டா நமக்கு சொல்லறது தெரியல அப்படின்னா அந்த குழந்தைய அந்த விஷயத்தை நம்மள்ட்ட இருந்து எடுத்துட்டாரு. இப்போ நான் ஒரு விஷயத்தை வீட்டில் செய்கிறோம் அப்படின்னா தடிக்க பண்ணுறோம், குழம்பு பண்ணுறோம், ரசம் பண்ணுறோம், பண்ணி முடிச்சப்பறம் குழம்பு நல்லா இருக்கு எப்படி பண்ணேன் அப்படின்னா அதெல்லாம் எனக்கு தெரியாது, எதையும் எடுத்து அள்ளி போட்டேன் வந்துட்டு சாப்பிட்டேன் அப்படின்னா அந்த குழந்தை அடுத்த தடவை சந்தேகம் விட்டு வரவே வராது. அப்போ பண்றவங்க அந்த விஷயத்தை புரிஞ்சுட்டு செஞ்சா அதுக்கு வேல்யூ அதிகம். அதே மாதிரி நம்ம பிரபந்தம் சேவிக்கிறோம் அப்படின்னா ஓரளவுக்காவது அதுல இருக்கிற விஷயங்களை தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா நாம் அடுத்த வாழ்க்கை சொல்ல முடியும், நாமளும் நல்லா அனுபவிக்க முடியும். இதுல முக்கியமான சில விஷயங்கள் இருக்கு. இப்போ அன்னைக்கு சுவாமி கடிதம் செலுத்தாம சொன்னார். அதே மாதிரி இந்த திருப்பல்லாண்டுன்றது நம்ம எப்பவுமே சேவிக்கிறது. இது நான் முதலே சொன்ன மாதிரி பிரணவத்திற்கு சமமானது அப்படின்னும் பொழுது இதோடைய முக்கியத்துவம் ரொம்ப அதிகம். திருப்பாவை நமக்கு எல்லாம் நிறைய வாய்ப்பு கிடைக்கிறது தெரிஞ்சுக்கிறது. ஆனா திருப்பல்லாண்டையும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது தினமும் சேவிக்கக்கூடிய நித்திய அனுசந்தானத்துல நம்பர் 1 இருக்கிற ஒரு பாசுரம். அதனால அது தெரிஞ்சுக்கணும். இந்த பாசுரத்தை நான் சொன்ன மாதிரி பெரியாழ்வார் எடுக்கிறார். இந்த பாசுரத்துக்கு 3 தனியங்கள் இருக்கு. நம்ம ரொம்ப விளக்கமா பார்க்க முடியல, கொஞ்சம் டீட்ல ஓரளவு தான் பார்க்கணும். 3 தனியங்கள் இருக்கு. 3 தனியங்கள் அப்படின்னா என்ன? தனியங்கள்னா என்ன அப்படின்னா பாசுரத்திலிருந்து தனித்து இருப்பது. இது எழுதினவருடைய பாசுரத்தை எழுதினவருடைய பெருமையையும் அந்த பாசுரத்தை எழுதினவருடைய அந்த பாசுரம் என்ன சொல்றது அதோடைய பெருமையையும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதாவது இந்த பாசுரத்தை 3 பாசுரம் என்ன அப்படின்னா முதல் தனியன் எழுதினவர் நாதமுனிகள். நாதமுனிகள் நமக்கு பிரபந்தத்தை கொண்டு வந்து கொடுத்தவர் அப்படின்னு இந்த குரு பரம்பரா சொல்றது நமக்கு. அந்த நாதமுனிகள் எழுதின முதல் பாசுரம் குருமுடம் அனதீதிய பிராத வேதான் அசேஷான் நரவதி பரிப்ளுத்தம் சுற்றமாதாடு காமக ஸ்வசுரமரவந்தியம் ரங்கநாதஸ்ய சாட்சா த்விஜ குலகிரதம் தம் விஷுச்சித்தம் நமாமி. இதுக்கு என்ன அர்த்தம் என்ன அப்படின்னா ஒரு குருவின் மூலமாக கற்காமல் திருமாலாலே நேராக மயர்வர மதிநலம் அதாவது தெளிவான ஞானமும் பக்தியும் அருளப் பெற்ற விஷ்ணு சித்தர் என்ற பெரியாழ்வார் மதுரையில் ஸ்ரீ வல்லபதேவன் என்கிற ராஜாவின் சபையில் நடக்கும் வித்வான்களின் கோஷ்டியில் அங்கே இருக்கும் பரிசான பொற்கிழியை ஸ்ரீவில்லிபுத்தூர் வடபெருங்கோயில் உடையானின் எம்பெருமானுக்கு ஆற்ற வேண்டும் என்ற எண்ணத்துடன் சென்று எல்லா வேதங்களையும் எடுத்துரைத்து அப்பரிசை வென்றார். மேலும் ஸ்ரீ ரங்கநாதனுக்கு தன் திருமகளான ஆண்டாளை மனம் முடித்து கொடுத்து நித்திய சூரிகளாலும் எம்பெருமானுக்கு மாமனார் என்று வழங்கப்பட்டார். அந்தனர் குலத்தில் மிகச்சிறந்தவராக விளங்கினார். இப்படிப்பட்ட பெரியாழ்வாரை வணங்குகிறேன் அப்படி சொல்லிட்டார். நம்ம தனியில் ரொம்ப விளக்கமா பார்க்க வேண்டாம், பாசுரத்தை விளக்கமா பார்ப்போம். அடுத்த பாசுரம் அடுத்த 2 இது சமஸ்கிருத தனியன், அப்புறம் 2 தமிழ் தனியன் இருக்கு. அதை எழுதினவர் பாண்டிய பட்டர் அப்படின்றவர். மின்னார் தரமதில் சூழ் வில்லிபுத்தூர் என்றுட்டால் சொன்னார் நரக்கமலம் சூடினோம் முன்னால் கிழியறுத்தான் என்றுரைத்தோம் கீழ்மையினில் சேரும் வழியறுத்தோம் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டபிரான் வந்தான் என்று ஈண்டிய சந்தம் எடுத்தூத வேண்டிய வேதங்கள் ஓதி நிறைந்து கிழியறுத்தான் பாதங்கள் யாமுடைய பற்று நெஞ்சே மின்னலை போல ஒளிவிடும் பெரிய மதில்களால் சூழப்பட்ட ஸ்ரீவில்லிபுத்தூர் திவ்ய தேசத்தின் பெயரை ஒரு முறை சொன்னவர்கள் திருவடி தாமரைகளை எங்கள் தலைக்கு ஆபரணமாக சூடுவோம். அதாவது ஸ்ரீவில்லிபுத்தூர்ன்ற பெயரை யாராவது சொன்னார்னா சொன்னவருடைய பாதத்தை தலை வச்சுக்கிறேன்.
பெரியாழ்வார் முற்காலத்திலே மதுரை ராஜசபையில் சென்று தன்னுடைய வாதத்தினால் பரிசாக பெற்ற பொற்கிழியை அறுத்து தன் கையிலே விழச் செய்த பெரியாழ்வாரின் அற்புத செயலை நினைத்து சொல்லி அதனாலே தாழ்ந்த நிலையை அடைவதில் இருந்து எங்களை காப்பாற்றிக் கொண்டோம் அப்படின்னு சொல்றார். பாண்டிய மன்னரான ஸ்ரீ வல்லபதேவன் நமக்கு பரத்துவ நிர்ணயம் பண்ணி கொடுத்த பட்டபிரான் வந்தார் என்று கொண்டாட அங்கிருந்தவர்கள் சங்கங்களை முழக்கி வெற்றி கோஷமிடும்படி வேதத்தில் தேவையான பிரமாணங்களை எடுத்து விளக்கி ஸ்ரீமன் நாராயணன் பரத்துவத்தை நிலைநாட்டி பொற்கிழி அருந்து விழும்படி செய்த பெரியாழ்வாரின் திருவடிகளே நமக்கு தஞ்சம். இதைத்தான் இதெல்லாம் நம்ம பார்த்தோம். எதனால இந்த பாசனம் ஏற்றப்பட்டது? ஸோ அந்த பாசனம் எதனால ஏற்றப்பட்டது, அந்த பெரியாழ்வாருடைய பெருமை என்ன, அந்த பாசனத்துடைய பெருமை என்ன, ஏன்னா அந்த பாசனத்தை படிச்சா தாழ்ந்த நிலைகளை அடைவதில் இருந்து எங்களை காப்பாற்றிக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அந்த பாசனத்துடைய பெருமை நமக்கு தெரிகிறது, சொன்னவருடைய பெருமையும் நமக்கு தெரிகிறது. இதற்கு தான் தனியன் அப்படின்னு. இப்போ நம்ம முதல் பாசனத்துல போவோம். முதல் பாசனம், பகவானை கல்யாண மண்ணுடக்கூடிய அந்த எம்பெருமானை அவர் மண்டலாசாசனம் செய்கிறார். மண்டலாசாசனம்னா என்ன அப்படின்னா பெருமானை புகழ்ந்து பாடுதல், அதாவது அர்ச்சனை செய்தல், இல்ல ஸ்லோகம் சொல்லுதல், எல்லாமே மண்டலாசாசனம் தான். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திண்டோள் மணிவண்ணா உன் சேவடி செவி திருக்காப்பு. இது பாசுரம் 1. அதுக்கு அடுத்து வந்து வடிவாய் பலவாடு பாசுரம் 2 ஆக்சுவலா. முதல் பாசுரம் இதுதான். இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தென்றோள் மணிவண்ணா, மல்லர்களை அடக்கிய புஜபலம் மிக்கவனே. மல்லர்கள் யார் அப்படின்னா கம்சனை அழிப்பதற்காக அவர் வந்து என்ன பண்றார், மதுரைக்கு போறார். கம்சன் ரொம்ப நாள் ஆச்சு, அரக்கெல்லாம் அனுப்பிச்சா ஏழுவினா, ஆனாலும் கண்ணனை ஒன்றும் பண்ண முடியல. சரி, கடைசியில இந்த ஒரு சர்ப்ப யாகம் பண்றோம், யாகம் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யாகத்துக்கு கண்ணனை வர வைக்க அவர் அக்ரூரரை அனுப்பிச்சு கண்ணனை வர வைக்கிறார். கண்ணனும் பலராமனும் வர வழியிலேயே வர்ற இடத்திலேயே ஊருக்குள்ள நுழைஞ்ச உடனேயே கண்ணனை கொலை செய்ய வேண்டும் அப்படின்னு நினைச்சு நிறைய மல்லர்கள், 5 மல்லர்கள், ஷானூரன் அப்படின்ற மல்லர் அப்படின்னு 4 பேர், 5 மல்லர்களை விட்டு அவரை கொலை பண்ண முயற்சி செய்யறான். அந்த மல்லர்களை அடக்கிய பெருந்தோளை உடையவனே அப்படின்னு சொல்றார். அப்படிப்பட்ட மாணிக்கத்தை போன்ற நிறம் உடையவனே, உன்னுடைய சிவந்த திருவடிகளுக்கு காலம் உள்ள வரை ரட்சை இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். இந்த பாசுரத்துல பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் அப்படின்னு சொல்றாரு. பொதுவா நிறைய நாள் இது அப்படின்னு பார்ப்போம். அது என்ன பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் நாளுகளை வரைக்கும் சொல்றாரு அப்படின்னா, பல்லாண்டு அப்படின்னு முதல்ல சொல்லும் பொழுது மனிதர்களுடைய வருஷ கணக்கு இல்லையா, அந்த வருஷத்துல பல்லாண்டு அப்படின்னு சொல்றாரு. சொல்லி முடிச்ச உடனே மனுஷனுடைய ஆயுள் கம்மியாச்சே, 100 வருஷம் தான் வேதம் சொல்றது, அப்போ 100 வருஷம் தான் பெருமாள் இருப்பார். அந்த மாதிரி சில பல்லாண்டு தானா அப்படின்னு உடனே அடுத்த இது வந்தது தேவர்களுடைய வருஷ கணக்குல அடுத்த பல்லாண்டு சொல்றாங்க. அதாவது தேவர்களுக்கு எப்படின்னா நமக்கு ஒரு வருஷம்னா அவளுக்கு ஒரு நாள். பொதுவாக நமக்கு வந்து உத்தராயணம் தட்சிணாயணம் இருக்கு. இப்பதான் 2 நாள் படி உத்தராயணம் பிறந்தது. உத்தராயணம்ன்றது என்னன்னா தேவர்களுக்கு பகல் பொழுது. நமக்கு 6 மாசம் ஒரு உத்தராயணம், அடுத்த 6 மாசம் தட்சிணாயணம். அப்போ 6 மாசம் அவளுக்கு பகல் நேரம், அடுத்து தட்சிணாயனம் 6 மாசம் அவளுக்கு ராத்திரி வேலை. தை மாசத்துலேருந்து ஆரம்பிச்சு ஆடி சித்திரை தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி, இந்த 6 மாசமும் உத்தராயணம். அப்புறம் ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி, ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி வரைக்கும் இந்த 6 மாசமும் தட்சிணாயனம் சொல்லுவோம். இப்போ இந்த ஒரு வருஷம் அப்படின்றது தேவர்களுக்கு ஒரு நாள். அப்போ அந்த மாதிரி தேவர்களுக்கு 100 வருஷம், அதாவது அப்போ நமக்கு ஒரு வருஷம்ன்றது போய் 365 நாள் 365 வருஷம் ஆச்சுன்னா தேவர்களுக்கு ஒரு வருஷம். அப்போ அந்த மாதிரி 100 வருஷம் அவர் இருக்கணும்னு சொல்லிட்டு 2வது பல்லாண்டு அப்படின்றாரு. அப்புறம் 3வது ஒரு பல்லாண்டு சொல்றாரு. ஏன் சொல்றாரு அப்படின்னா, இப்ப தேவர்களுக்கு மேல இருக்கிறவர் யாருன்னா பிரம்மா. பிரம்மாவுடைய 100 ஆயுசு இருக்கு இல்லையா, அதுல பல்லாண்டுங்கிறார். பிரம்மாவுடைய ஆயுசு என்ன அப்படின்னா, இப்ப நாம வந்து கலியுகத்துல இருக்கோம்னு சொல்றோம். 4 யுகங்கள் சேர்ந்தது ஒரு சதுர்யுகம். கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். இந்த கலியுகத்தினுடைய மொத்த வருஷங்கள் எவ்வளவுன்னா 4,32,000 வருஷம். இப்ப நாம இருக்கிறது 5,126வது வருஷம். அவ்வளவுதான் இருக்கும். கலியுகம் பிறந்து 5,126 வருஷம். இப்பவே ரொம்ப கெட்டு போய் நடக்கிறது. இன்னும் எப்படி இருக்க போதுன்னு தெரியல. நாமெல்லாம் அப்ப இருக்க போது இல்லை, கவலைப்பட வேண்டாம். இருந்தாலும் இந்த கலியுகத்துடைய தூரம் என்னன்னா 4,32,000 வருஷம்.
இந்த மாதிரி 2 மடங்கு பெருசு துவாபர யுகம். கலியுகம் மாறி 3 மடங்கு பெருசு திரேதாயுகம். கலியுகம் மாறி 4 மடங்கு பெருசு கிருதயுகம். அப்ப 4 + 3 + 2 + 1 சேர்த்தா 10. அப்ப 4,32,000 × 10 போட்டோம்னா 43,20,000 வருஷம்ன்றது ஒரு சதுரயுகம். இந்த மாதிரி 1000 சதுரயுகம் சேர்ந்தா ஒரு கல்பம்னு சொல்லுவாங்க. ஒரு கல்பம்ன்றது பிரம்மாவுக்கு ஒரு படல் வேலை. அந்த படல் வேலை முடிஞ்ச உடனே பூ புவ சுவ இந்த 3 உலகம் அழியும், மற்றதெல்லாம் அப்படியே இருக்கும். அப்புறம் பகவானுக்கு பிரம்மாவுக்கு ராத்திரி ஆரம்பிக்கும். இதே மாதிரி 1000 கல்பம், ஒரு கல்பம் அதாவது 1000 சதுரயுகம் முடிஞ்சப்பதான் பிரம்மா வந்து படல் வரும். அவர் கண்ணு முடிப்பார், பகவான் பூமியை படைப்பார் திருப்பியும், அப்புறம் இவர் உயிர்களை படைப்பார். இதுதான் ஒரு சைக்கிள் வந்துட்டே இருக்கும். இந்த மாதிரி பிரம்மாவுக்கு நமக்கு 1000 சதுரயுகம் வந்தா ஒரு படல் வேலை அப்படின்னா அப்ப பிரம்மாவுடைய 100 வயசு எவ்வளவு பெருசு இருக்கு, அந்த மாதிரி ஒரு 10,000 ஆண்டு அப்படின்றார். அப்போ மனுஷ உருவுல ஒரு 10 ஆண்டு, தேவதைகள் வருஷத்துல ஒரு 10 ஆண்டு, பிரம்மாவுடைய வருஷத்துல ஒரு 10 ஆண்டு, 3 10 ஆண்டு சொல்றாரு. இதோட இடத்துல பல கோடி 100,000 அப்படின்னு திருப்பி சொல்றாரு. ஏன் அப்படின்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் பிரம்மா அப்படின்னு சொல்றோம். ஆனா பிரம்மான்றவர் ஒருத்தர் கிடையாது, நிறைய பிரம்மாக்கள் இருக்கிறார்கள். ஏன்னா அண்டம் அப்படின்னு நம்ம சொல்றோம், பேரண்டம், அண்டம் பேரண்டம்னு. அதாவது 14 உலகங்கள் சேர்ந்தது ஒரு அண்டம். அதாவது பூ புவ சுவ மக ஜன தபக சத்தியம் அப்படின்னு 7 மேல உலகம் இருக்கு. அதல வித்தல சுத்தல மகாதல தலாதல ரசாதல பாதாள அப்படின்னு 7 உலகம் கீழே இருக்கு. இந்த 14 உலகம் சேர்ந்ததுதான் ஒரு பேரண்டம். இந்த 14 உலகத்துக்கு பிரம்மா தலைவரா இருக்கார். இந்த மாதிரி பல பேரண்டங்கள் இருக்கான். அப்ப பல பிரம்மாக்கள் இருக்காளா அப்படின்னா புராணங்கள் சொல்றது. பிரம்மா போய் நின்னப்போ வாசத்தாப்பான் கேட்பாரா, நீ எந்த பிரம்மா அப்படின்னு கேட்பாராம். நீ எந்த அண்டத்திலேருந்து வர பிரம்மா அப்படின்னு கேட்கும்போது தான் அவருக்கு தெரியுமா நாம எவ்வளவு சின்னவர் பகவானுக்கு முன்னாடி அவர் புரிஞ்சுப்பார். ஒரு இது புராணத்துல அந்த மாதிரி இவர் வந்து பல அண்டங்கள் இருக்கு, பல பிரம்மாக்கள் இருக்கார். அந்த பல பிரம்மாக்களுடைய பல 100 வருஷமும் சேர்த்து விட பாருங்க. அந்த மாதிரி பெருமாளை வந்து மண்டலாசாசனம் பண்ணணும் ஆரம்பிக்கும் பொழுது இத்தூரம் எடுத்திருக்கும் படல எவ்வளவு கொடுக்க முடியும். பல்லாண்டு 10,000 பல கோடி 100,000 மல்லாண்டத்தின் தோல் மணிவன் நாமும் சேவடி செவித்திருக்காப்பு அப்படின்னு அவ்வளவு இதுவும் சொல்றாரு. பொதுவாக நம்ம சந்தேகம் வரும், பெருமாளுக்கு நாம் மண்டலாசாசனம் பண்ண முடியுமா? இப்போ பெரியவர் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா வாழ்க்கை வயதில்லை வணங்குகிறோம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பெருமாளுக்கு நம்ம சொல்ல முடியுமா அப்படின்னா சொல்லியிருக்காங்க. ராமாயணத்திலேயே அயோத்தி மக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாளாம், கோவிலுக்கு போய் ராமன் பேர்ல அர்ச்சனை பண்ணுவாளாம். அப்ப பண்ண முடியுமான்னா பண்ண முடியாது, காமிக்கிறார், கதையில இருக்கு. அதே மாதிரி விஸ்வாமித்திரர் ராமனுக்கு மண்டலம் பாடுறார். கௌசல்யா சுப்ரஜா ராமா பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ நரசாங்கு நர்த்தவியம் தெய்வமாந்திரம் அவர் எழுதவே இல்லை, மண்டலம் பாடிட்டே இருக்கார். அந்த மாதிரி அதே மாதிரி ரிஷிகள்லாம் ராமர் தண்டாலயம் வந்த உடனே ராமனுக்கு மண்டலம் அப்படின்னு சொல்றாரு. பகவானுக்கு மனுஷன் மட்டும் சொல்லுவாங்கன்னா சொல்ல முடியும். ஏன்னா இது அன்பால் வருவது, இது ஆசீர்வாதம் இல்லை, அன்புனால வரக்கூடிய மண்டலாசாசனம் ரிஷிகள் பண்ணியிருக்கார், விஸ்வாமித்திரர் பண்ணியிருக்கார், அயோத்தி மக்கள் பண்ணியிருக்கார். அதே வரிசையில தான் நம்மளுடைய பெரியாழ்வாரும் மண்டலாசாசனம் செய்கிறார். இது முதல் பாசுரம். அடுத்த பாசுரம், அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்னி 1000 பல்லாண்டு வடிவாய் நின் வளமார்களில் வாழ்கின்ற மன்றையும் பல்லாண்டு வடிவார் ஜோதி வளக்குறையும் சுடராடியும் பல்லாண்டு படைபோர் புற்று முழன்றும் அப்பாஞ்சஜன்யமும் பல்லாண்டே அப்படின்ற இந்த பாசுரத்துல அடியவர்களான நாங்கள் ஒன்கூட சேர்ந்து நல்லா வாழ வேண்டும். இது எதுக்குது? பகவான் தானே பல்லாண்டு பாடுறார். அடியவர்களான நாங்களும் நல்லா இருக்கணும் எதா சொல்றார் அப்படின்னா எம்பெருமான் அப்படின்றவருடைய பெருமையை சொல்ல வேண்டியவர்கள் நாம் இருந்தாதான் பெருமாளுக்கே பெருமை, பெருமாள் இருந்தா நமக்கு வாழ்வு, நாம் இருந்தாதான் பெருமாளுக்கு பெருமை. அப்போ நீ மட்டும் இருந்தா போராது, கூடவே நாங்களும் இருக்க வேண்டும். இது வந்து எப்படின்னா ஒன்று கொடுத்து அப்படி வாங்கிக்கிறாங்க, சின்ன மீனை போட்டு பெரிய மீன் பிடிக்கிற மாதிரி அந்த மாதிரி. அப்போ பகவான்கிட்ட பேசும்போது நீ மட்டும் நல்லா இருந்தா போராது, உன் கூட சேர்ந்து நானும் கூடவே வரணும். அப்ப அந்த பல்லாண்டு 10,000 பல கோடி 100,000 நீ எப்படி இருக்கியோ கூடவே நாங்களும் இருக்கணும். நாங்கெல்லாம் உன் கூடவே இருக்கணும், தனியா இல்லை, உன் கூடவே இருக்கணும். எப்படி இருக்கணும்? வடிவாயின் வளமாழ்வில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு. உன்னுடைய வலது மார்பில் இருக்கக்கூடிய தாயார் இருக்கா இல்லையா,
அந்த மாதிரி நாங்களும் உன்னுடையவே இருக்கணும், உன் தன்னோடு உறவே நமக்கென்று ஒழிக்க ஒழியாது அப்படின்னு ஆண்டாள் சொல்லியிருக்கா இல்லையா? அந்த மாதிரி உன்னுடைய உறவு என்னோட ஒழிக்கவே முடியாம அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்னி 1000 பல்லாண்டு வாழ வேண்டும். வடிவாயின் வளமார்களில் அந்த மண்டை யார்? மண்டைனா யாரு? இளமையான தாயாரும் எப்பவும் பல்லாண்டு இருக்க வேண்டும். வடிவார் ஜோதி வளர்த்துறையும் சுடராழியும் பல்லாண்டு. அந்த ஆழி சுடர்களை சக்கரம், அந்த சக்கரமும் எல்லா ரொம்ப நாளைக்கு இருக்கணும். அதே மாதிரி அந்த சங்கும் ரொம்ப நாளைக்கு இருக்கணும் அப்படின்னு பார்க்கிறார். இந்த மாதிரி அவர் எல்லாரையும் பண்ணும் பொழுது 4வது சொல்றார், வடிவார் ஜோதி வளர்த்துறையும் சுடராழியும் பல்லாண்டு. தாயார் நல்லபடியா இருக்கணும், சக்கரம் நல்லபடியா இருக்கணும் சொல்லிட்டு வடிவார் படைபோர் பட்டு முழங்கும், அதாவது படைகளையே நடுங்க செய்யக்கூடிய அர்த்தம் சொல்லவே இல்லை. அடியார்களான எங்களுக்கும் சுவாமியான உனக்கும் உள்ள சம்பந்தம் எப்போதும் இருக்க வேண்டும். உன்னுடைய திருமார்பில் எப்போதும் இருப்பவளான அழகும் ஆபரணமும் இளமையும் பொருந்திய பெரிய பிராட்டியார் எப்பொழுதும் இருக்க வேண்டும். உன்னுடைய வலது கருத்தையில் அழகும் ஒளியும் பொருந்தி இருக்கும் அந்த சக்கரம் எப்பொழுதும் இருக்க வேண்டும். உன்னுடைய இடது கருத்தையில் இருக்கும் யுத்தத்திலே ஆயுதமாக பொருந்து எதிரிகளின் உள்ளத்தை சிதறடிக்கும் பெருத்த கோஷத்தை எழுப்பக்கூடிய அந்த பாஞ்சஜன்யம் என்ற திருச்சங்கம் எப்பொழுதும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். இதை சொல்லும் பொழுது அடியோமோடும் நின்னோடும் விரிவின்னி 1000 பல்லாண்டு நேர சொல்லிட்டார். வடிவானின் பலமார்களில் வாழ்கின்ற மன்றையும் பல்லாண்டு சொல்லிட்டார். வடிவார் ஜோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு சொல்லிட்டார். படைப்போர் பட்டு முழங்கும் அப்பாஞ்சஜன்யமும் பல்லாண்டே சொல்றார். வெறும பாஞ்சஜன்யம் பல்லாண்டு தான் சொல்லணும். ஏன் அப்பாஞ்சஜன்யம் பல்லாண்டே அப்படின்னு சொல்றார். பொதுவா நம்ம பாசுரங்களை படிக்கும் பொழுது ஆழ்வார்கள் ஒரு மனநிலை எழுதுறாங்க. அவ எழுதுற மனநிலைய யாருக்கும் விளக்கி சொல்றது இல்லை. ஆனா இத பின்னாடி வந்த மகான்கள் ஆச்சாரியர்கள்லாம் ரொம்ப அழகா விளக்கம் எழுதுறார். இப்ப நான் படிக்கிற விளக்கம் எல்லாம் பெரியவாச்சான் பிள்ளை அப்படின்னு ஒரு உயர்ந்த, அதாவது அவர் இந்த விளக்க சக்கரவர்த்தி சொல்லுவார், விளக்கங்கள் எழுத சக்கரவர்த்தி சொல்லுவார். அவர் அந்த மாதிரி அவர் எழுந்த விளக்கத்தை பேசும்போது அவர் சொல்றாங்க. அவர் சொல்றார், எப்படி சொல்றாரு அப்படின்னா, இவர் ஏன் அப்பாஞ்சஜன்யமும் பல்லாண்டுன்னு சொல்றாரு அப்படின்னா, பெருமாளுடைய திருமணி கருப்பா இருக்கான், கருநீல வண்ணம், கை மட்டும் செடப்பா இருக்கான். அந்த செடப்புல ஒரு பாஞ்சஜன்யம் வெள்ளையா இருக்கான். அதை பார்த்த உடனே கண்ணை பறிக்கிறதா அப்படி. அதை பார்த்தா அவரால் அந்த அழகு அவரால் தாங்க முடியலையா. அதை பார்த்த உடனே என்னுடைய கண்ணே பற்றுவேன்னு சொல்லிட்டு தலையை முடிச்சுக்கிறார். தலையை முடிச்சுட்டு அந்த பாஞ்சஜன்யமும் பல்லாண்டு அப்படின்னு வாழ்த்துறாங்க. அந்த அளவுக்கு பகவான் மேல அவருக்கு ஒரு வாஞ்சை. அதை எப்படி புரிஞ்சுக்கிறான் நம்ம வராங்கள் அப்படிங்கும் பொழுது வியக்காம இருக்க முடியாது. அவ்வளவு அற்புதமான விஷயம். இந்த பாசுரத்துல அடுத்தது 3வது பாசுரம். இந்த 3வது பாசுரம் போறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயம் பார்க்கணும். அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த பாசுரங்களுடைய விஷயங்கள் என்ன? மொத்தம் 12 பாசுரம் சொல்றோம். 3வது பாசுரத்திலிருந்து முக்கியமா ஆரம்பிக்கிறார். முதல் பாசுரத்தை 2வது வச்சு சொல்றோம். பல்லாண்டு வடிவான வளர்ச்சியை சொல்லிட்டோம். இப்போ இந்த பாசுரத்துல பகவான பல்லாண்டு பாடிட்டார். 1வது பாசுரம் 2வது பாசுரம் பகவானை பல்லாண்டு பாடிவிட்டார். இப்போ 3லேருந்து 12 வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 12வது பாசுரம் பலஸ்ருதி, அதாவது இதை சேர்த்துச்சா என்ன வரும் அப்படின்றது. அப்போ 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 இந்த 9 பாசுரம் என்ன சொல்றது அப்படின்னா, இந்த 9 பாசுரத்தையும் 3, 3, 3 பிரிச்சு சொல்றார். ஏன்னா பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதை சொல்றார், எனக்கு யார்கள் பக்தர் அப்படின்னு சொல்லும்போது சொல்றார். யார் பக்தர்னா, என்னிடம் பொருள் வேண்டி வருபவர்கள். பொருள் வேண்டி வரவர்களே 2 இருக்கு. ஒன்று புதுசா பொருள் வேணும் அப்படின்னு வரவா ஒருத்தர், இன்னொன்று தொலைஞ்சு போன பொருள் வேணும் அப்படின்னு வரவா ஒருத்தர். 2 பேருமே பொருள் தேடி வருவார். இவர் ஒருத்தர். 2வது கைவல்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆத்ம அனுபவத்தை அடைய வேண்டும் அப்படின்னு வேண்டிக் கொண்டு வருபவர்கள். அதாவது ஆத்மா அப்படின்றது நாம உடல் கிடையாது, ஆத்மா. இந்த பகவானை போய் அடைவதுன்றது ஒன்று இருக்கு. இருந்தாலும் இதுல இன்னொரு இடைப்பட்ட நிலையும் ஒன்று இருக்கு. என்னன்னா, ஆத்மாவை அனுபவித்துக் கொண்டு இந்த உடல் வேண்டாம் அப்படின்னு இருந்து கொண்டு தான் தனியாக ஆனந்தத்தில் இருக்கக்கூடிய நிலை. இன்னைக்கு அந்த மாதிரி எல்லாம் யாரும் இல்லை. ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி 2000 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய பேர் இருந்திருப்பான். இப்ப கூட அங்க சித்தர்கள் நம்ம கேள்விப்படுறோம். இவெல்லாம் என்ன பண்ணுவா அப்படின்னா, தனிமையான இடத்துல உட்கார்ந்து பகவான சிந்தனை செய்ய மாட்டா. அவ அந்த ஆத்ம அனுபவத்திலேயே இருப்பா. அவ உடலையே விட்டுட்டு அந்த ஜீவன் மேலையும் போடாம பூமிக்கும் வராம அப்படியே அந்தரத்திலேயே தன்னைத்தானே அனுபவித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு
நிலை. இதுக்கு கைவல்யம் அப்படின்னு சொல்லுவான். இது ரெண்டாவது. இதை கைவல்யத்தை வேணும் அப்படின்னு பகவானத்தை கேட்டுட்டு வருவாளாம். எனக்கு வந்து இந்த விஷயத்தை கொடு, ஆத்ம அனுபவத்தை கொடு அப்படின்ட்டு. இந்த குண்டலினி சக்தி அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, இந்த 7 சக்திகள் 9 சக்திகள் சொல்லுவாங்க. அந்த சக்தியெல்லாம் எழுப்பி ஆத்மாவை உணர்ந்து அப்படியே நிலைத்து நிற்கிறது. அங்கிருந்து ஆத்மா வந்து பகவான்கிட்டே போய் சேராது, அப்படியே நின்றுடும் அந்த ஆத்மாவோட. அது ஒரு ஆனந்தம், பரமானந்தம். ஆனா அதோட பேரானந்தம் பகவானை போய் அடைதல், அது அவளுக்கு புரியாம இதை கேட்டு வருவாளாம். மூணாவதா ஒருத்தர் இருக்கார். அவ யார் அப்படின்னா, எனக்கு பகவானே வேண்டும், பொருள்கள் வேண்டாம், கைவல்யம் வேண்டாம், பகவானே உன் கூட சேர்ந்து உன்னை அனுபவித்துக் கொண்டிருக்க வேண்டும், உனக்கு தொண்டு செய்து கொண்டிருக்க வேண்டும், உன் கூடவே இருக்கணும், நீ என் கூடவே இருக்கணும் அப்படின்னு பகவானையே வேண்டி வருபவர்களாம். இந்த மாதிரி 3 விதமான மக்கள், 4 விதமான பக்தர்கள் வருவார்னு சொல்றார். 4 யாரு? பொருள் வேண்டி வருபவர், தொலைந்த பொருளை தேடி வருபவர், கைவல்யம் வேண்டி வருபவர், 4வது தன்னையே நாடி வருபவர், தன்னையே தேடி வருபவர், நானே வேணும் அப்படின்னு வருவர். எந்த தானேங்கிறது பகவானையே. இப்படிப்பட்ட 4 பேர்களில் எனக்கு பகவான், நான் என்னை கேட்டு வருபவனே எனக்கு பிடித்தவன் அப்படின்னு பகவான் சொல்றார். இப்போ ஆழ்வார் என்ன பண்ணிட்டார், இந்த 4 3 ஆக்கிட்டார். ஏன்னா பொருள் தேடி வருபவன், கைவல்யம் தேடி வருபவன், பகவானை தேடி வருபவன் அப்படின்னு 3ஆ பிரிச்சுட்டு இந்த 3 பேரை கூப்பிடுறார். இந்த 3 பேரை கூப்பிட்டு நாம நீங்க எல்லாரும் வாங்க, நாம பகவானை நோக்கி பல்லாண்டு பாடுவோம் அப்படின்றாரு. இதுல ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, எல்லாரையும் கூப்பிட்டு பல்லாண்டு பாடுறதுன்றது இதே மாதிரி விஷயத்த ஆண்டாலும் செஞ்சார். ஆண்டாலும் என்ன பண்ணா, கூடியிருந்து குளிர்ந்தோர் என்பாவாய். இது எங்கேருந்து வந்ததுன்னா அப்பாட்டேந்து வந்தது. அப்பா எப்படி தான் தனியா பல்லாண்டு பாடல, எல்லாரையும் கூப்பிடுறாரு. இந்த 3 விதமான மக்களையும் கூப்பிடுறாரு. அதே மாதிரிதான் ஆண்டாளும். இதை நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அப்பா வழி, மடல வழி, அப்போ குழந்தைகள வழி, பெற்றோரை வழி, குழந்தைகள வழி. அப்புறம் பெற்றோர் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நமக்கு இருக்கிற குணங்கள்லேயே ரொம்ப நல்ல குணம் நம்ம எது நினைச்சிருக்கிறோமோ அதை தயவு செஞ்சு குழந்தைகளுக்கு பாசான் பண்ணணும். அப்பதான் குழந்தைங்க நல்ல குணத்தோட வரும். நமக்கு 1000 குணங்கள் இருக்கும். அந்த 10ல் 8 குணம் வந்து 50-50 இருக்கும். ஒரு 2 குணம் மட்டும் ரொம்ப நல்லதா இருக்கும். அதை குழந்தைகளுக்கு கொடுக்கணும். அந்த மாதிரி பெரியவர் பெரியார் என்ன பண்ணிருக்கார், கூடியிருந்து குளிர வேண்டும், தனியா கிடையாது. சத்சங்கத்வே நிச்சங்கத்துவம், நிச்சங்கத்வே நிர்மோகத்துவம், நிர்மோகத்வே நிச்சல் தத்துவம், நிச்சல் தத்துவே ஜீவன் முக்தி அப்படின்னு அது என்ன சொல்லியிருக்காரு. அதாவது சத்சங்கத்துல ஆரம்பிச்சேன்னா ஜீவன் முக்தி வருங்கிறத ஒரு பாசனமா சொல்லியிருக்காரு. அப்போ ஜீவன் முக்திக்கு ஆதாரம் சத்சங்கம். அதை வந்து ஆதிசங்கரர் சொல்லியிருக்காரு. அதைத்தான் பெரியாழ்வார் சொல்றாரு, அதைத்தான் ஆண்டாலும் சொல்றாரு. அப்ப இவர் வந்து என்ன பண்றார், எல்லாரையும் வாங்க வாங்க கூப்பிடுறாரு. அந்த கூப்பிடுறவங்க 3 விதமான மக்கள். யாரு அப்படின்னா, ஒண்ணு பகவதார்த்தி, அதாவது பகவானே வேண்டும் அப்படின்னு வரவர். 2வது கைவல்யார்த்தி, கைவல்யம் அப்படின்றத வேண்டி வரவர். 3வது ஐஸ்வர்யார்த்தி, அதாவது எனக்கு பொருள் சொத்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வரவர். இந்த 3 பேரையும் அவர் கூப்பிடுறாரு. எப்படி கூப்பிடுறாரு அப்படின்னா, முதல் பாசனத்துல, அதாவது பாசனம் நம்பர் 3, 3ஆம் நம்பர் பாசனத்துல பகவதார்த்தியை கூப்பிடுறாரு. 4ஆம் நம்பர் பாசனத்துல கைவல்யார்த்தியை கூப்பிடுறாரு. 5ஆம் நம்பர் பாசனத்துல ஐஸ்வர்யார்த்தியை கூப்பிடுறாரு. அடுத்தது 6, 7, 8 இது ஒரு செட்டு. 6ஆம் நம்பர் பாசனத்துல இந்த பகவதார்த்தி வந்துட்டான் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது 7வது பாசனத்துல கைவல்யார்த்தி வந்துட்டான் அப்படின்னு சொல்றாரு. 8வது பாசனத்துல ஐஸ்வர்யார்த்தி வந்துட்டான் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது 9, 10, 11 9வது பாசனத்துல பகவதார்த்தியோட சேர்ந்து பகவானை பல்லாண்டு பாடுகிறார். 10வது பாசனத்துல கைவல்யார்த்தியோட சேர்ந்து பகவானை பல்லாண்டு பாடுகிறார். 11வது பாசனத்துல ஐஸ்வர்யார்த்தியோட சேர்ந்து பகவானை பல்லாண்டு பாடுகிறார். 12வது பாசனம் பலசு. இப்படித்தான் பிரிச்சு வச்சிருக்கார் ஆழ்வார். ஆழ்வார் இவ்வளவு அற்புதமா பிரிச்சு வச்சிருக்கார். அதை அவர் இவ்வளவு அற்புதமா பிடிச்சான்றத நமக்கு பின்னாடி வந்த பெரியவார் சான்றுகளை நமக்கு எடுத்து கொடுத்துருக்காரு. அப்போ நம்ம எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அப்ப எப்படிப்பட்ட பக்தர்களையும் கூப்பிடுறாரு. வெறும் பகவான் மட்டும் வேண்டவர் கூப்பிடல, ஆழ்வாருக்கு மற்றவா தேவையே இல்லை. மற்ற மனுஷனோட என்ன பண்ணுறாரு, அவரு பகவான் மட்டும்தான் வேணும் அப்படின்ற வாழம் தான் அவருக்கு பிரயோஜனம் உண்டு. ஏன்னா அவர் ஆளுக்கு இருப்பவர். அவர் போய் மற்றவங்களாம் பழக போறாரா அப்படின்னா அதுதான் வாத்சல்யம். யாரும் விட்டுவிடக்கூடாது, எல்லாரும் வேணும் பகவானுக்கு. அப்போ பகவானுக்கு எல்லாரும் வேணும் அப்படின்னா பகவானை கொள்ளும், பகவானுக்கு தாசனாக்கூடிய நானு மற்றவா வேணாம் சொல்லலாமா? சொல்லக்கூடாது. அதாவது நான் ஒரு உயர்ந்த பக்தனா இருந்தாலும் கூட எந்த ஒரு பக்தன் புதுசா இன்னைக்குதான் பக்தனா வரான் அப்படின்னா உனக்கு என்ன ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடாது. முன்னாடி நான் அப்படித்தானே இருந்தேன், இன்னைக்கு இந்த இடத்துல வந்திருக்கேன், நேற்றுக்கு அவன் இன்னைக்கு அவன் இருக்கான், இன்னைக்கு நான் இங்க இருக்கேன் அப்படின்னா நான் என்ன வச்சு சொல்றேன், நான் ஆழ்வார் வச்சு சொல்றேன். இன்னைக்கு நான் இங்க இருக்கேன், நேற்றுக்கு நான் அங்கதான் இருந்தேன். அப்போ அவரும் கூட நாளைக்கு இந்த இடத்துக்கு வரக்கூடியவர் தானே. பள்ளிக்கூடம் படிக்கும் பொழுது நமக்கு ஒரு டோல் இருக்கு.
காலேஜ் படிக்கும்போது வேற ஒரு ரெக்குயர்மெண்ட் இருக்கு, வேலைக்கு போகும்போது நம்ம வேற ஒரு நோட்டத்தோடு இருக்கும், கல்யாணம் ஆனதுனா வேற ஒரு நோட்டம், ரிட்டையர் ஆனதுனா வேற ஒரு நோட்டம். அப்போ நோட்டங்கள் மாறிட்டே தான் இருக்கும், நம்ம ஒரு படிப்படியாக ஏறிட்டே தான் இருக்கும், ஒரே மாதிரி இருக்க போது இல்லை. அப்போ இன்னைக்கு கீழே இருக்க பக்தன் நாளைக்கு அடுத்த நாளைக்கு வருவான், அப்புறம் அடுத்த நாளைக்கு அவனும் ஆழ்வார் நிலைக்கு வரக்கூடிய பாக்கியம் கண்டிப்பாக அவனுக்கும் உண்டு. அதுக்கான வழி எல்லாருக்குமே இருக்கணும் பொழுது ஆழ்வார் யாரையும் தள்ளவில்லை, எல்லாரையும் பக்தர்களாக எடுத்துக்கொள்கிறார். நாமளும் இதை புரிஞ்சுக்கணும். ஒரு பக்தன் அப்படின்னு பகவான்கிட்ட போறோம் அப்படின்னா இதுல உயர்ந்தவன் தாழ்ந்தவன் எதுவுமே கிடையாது. கைங்கரியத்துல உயர்ந்த கைங்கரியம் தாழ்ந்த கைங்கரியம் ஒண்ணுமே கிடையாது. இது புரிஞ்சுட்டோம் அப்படின்னா பக்தி ரொம்ப எளிது. இதை புரியாம உள்ள உட்கார்ந்து பண்றவர் தான் உயர்ந்தவர், வெளியில இருக்கிறது உயர்ந்தது இல்லை, இப்படி இருக்கிறவர் தான் உயர்ந்தவர், இப்படி இருக்கிறவர் உயர்ந்தது இல்லை நினைச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு இன்னும் நமக்கு பக்தி புரிபடலைன்றது அர்த்தம். ஏன்னா இந்த பக்தியை அக்னாலேஜ் பண்ண வேண்டியவரான எம்பெருமான் அந்த மாதிரி நினைக்கல. அவருக்கு எல்லாருமே பக்தர்கள் தான். அவர் ஐஸ்வர்யாக்கியலையும் பக்தர்கள் தான் சொல்றார், கைவல்யாக்கியலையும் பக்தர்கள் தான் சொல்றார். இந்த பகவானை பகவதார்க்கையும் என்னுடைய பக்தர்கள் தான் சொல்றார். என்னுடைய பக்தர்கள் நான்கு சொல்லிட்டார். அவர் யாரையும் பக்தர்கள் இல்லைன்னு சொல்ல. அதே மாதிரி சொல்லிட்டு சொல்றார், என்னுடைய பக்தர்கள் அனைவரையும் எனக்கு பிடிக்கும், எல்லாரும் எனக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டார். அப்படி இருக்கும் பொழுது பகவான் எதை தேடி வந்தாலும் இன்னைக்கு ஐஸ்வர்யை தேடி வரான், நாளைக்கு என்ன பார்ப்பான், என்னோட அழகாக வசீகரப்படுவான், என்கிட்ட வருவான் அப்படின்னு நம்பிக்கை அவருக்கு இருக்கு. அதனால தான் அவர் பொறுமையா காத்துட்டு இருக்கார். அவர் பொறுமையா காத்துட்டு இருக்கும் பொழுது நாம அவசரப்படலாமா? அவசரப்படாது. அப்ப நாம என்ன பண்ணணும்? எல்லாரையும் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணணும். பக்தர்கள் தான் எல்லாரும் பக்தர்கள் தான். இவாள்லாம் முன்னாடி இருந்தோ இவெல்லாம் பின்னாடி இருந்தோ அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு இன்னும் பக்தி புரியலைன்னா நமக்கு இன்னும் அந்த மெச்சூரிட்டி வரல, நமக்கு இன்னும் புரிதல் வரல. வெறும் பல்லாண்ட வெறும் பாசனமாக தான் சேவிச்சுட்டு போனோம். இன்னும் பாசுரத்துக்கு உள்ள போல அப்படின்னு அர்த்தமாயிடும். பாசுரத்துக்கு உள்ள போனோம் அப்படின்னா எல்லாரும் சமம், ஆத்ம ரூபமா பார்க்கணும், உடம்பு ரூபமா பார்க்கக்கூடாது. எல்லாருமே பகவானுக்கு பிடித்தமானவர்கள். நாம நம்மளுக்கு பிடித்தமானவர்களா பார்க்காம பகவானுக்கு பிடித்தவனாக பாட்ட ஆரம்பிக்கணும்ன்றது ஆழ்வார் கொண்டு வர. அப்படித்தான் எல்லாரையும் சொல்றார். இப்ப இந்த பாசனத்தை பார்ப்போம். மூணாவது பாசுரம். இந்த பாசுரம் என்ன சொல்ற? வாழாட்பட்டு நின்றீர் உள்ளீரே வந்து மண்ணும் மனமும் கொள்மின் கூழாட்பட்டு நின்றீர்களை எங்கள் குழுவினில் புதுவரட்டோம் ஏழாட்காலும் படிப்பிலோம் நாங்கள் இராக்கதர்வாள் இலங்கை பாழாளாக படைபுடுதானுக்கு பல்லான் கூடுவேன். கைங்கரியமான வாழ்ச்சியை ஆசைப்படுவர்கள் ஆனால் அப்படிப்பட்டவர்கள் ஆனால் விரைவாக வந்து எம்பெருமானின் உற்சவத்திற்கு கைங்கரியத்திற்கு மண் எடுப்பது விருப்பத்துடன் செய்வது ஆகியவற்றை செய்கின்றனர். சோற்றுக்கு ஆசைப்படுபவர்களை எங்கள் கூட்டத்தில் நாங்கள் சேர்ப்பதில்லை. நாங்கள் பல தலைமுறையாக கைங்கரியத்தை தவிர வேறு விஷயங்களை ஆசைப்படும் குற்றமற்றவர்கள். ராட்சசர்கள் வாழ்ந்த இலங்கையில் இருந்த எதிரிகள் அழியும்படி வில்லெடுத்து போர் புரிந்தவனுக்கு நாங்கள் மண்டலாசாசனம் செய்பவர்கள். நீங்களும் வந்து எங்களோடு பல்லாண்டு பாடுங்கள் அப்படின்னு இந்த பக்தாதிகளை கூறுகிறார். பக்தர்கள் பகவானை மட்டுமே வேண்டும், கைங்கரியம் மட்டுமே வேண்டும் அப்படின்னு கூறுகிறார். வாழாட்பட்டு நின்று உள்ளீர்கள். இந்த வாழாட்பட்டு அப்படின்னா என்ன அர்த்தமானா பகவானுக்கு அடியவர்களாக இருப்பவர். பகவானை இவர்தான் என்னுடைய சுவாமி அப்படின்ற எண்ணத்தில் நிலையாக நிற்பவர்கள் அவர்கள் தான் வாழாட்பட்டு நின்றீர் உள்ளீரேன். அப்படிப்பட்ட நிலையில் இருப்பவர்கள் யாராவது இருந்தீர்கள்னா அவர்கள் தான் வாங்கோ. ஒரு 4 பேர் தான் இருக்கார். லட்சம் பேர் குடும்பம்ல ஒரு 4 பேர் தான் அப்படி இருக்கார். அப்படி யாராவது இருந்தா வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து மண்ணும் மனமும் பொன்மி. பெருமாளுக்கு திருக்கல்யாண உற்சவம் நடத்த போகுது, பெருமாளுக்கு பிரம்மோற்சவம் நடத்த போகுது, அனுராகப்பணம் போய் மண் எடுக்கணும் வாங்குவோம். கல்யாணம் நடந்த போகுது, மனம் அந்த மனத்தில் திருமணத்தில் பண்பொருட்கள் வந்து கைங்கரியம் பண்ணுங்க வாங்க. பொன்மீன் அப்படின்றார். பொன்மீன்னா என்னன்னா கைங்கரியத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். யாரும் கொடுக்கல, வந்து நாம தான் எடுக்கணும், வந்து எடுத்துக் கொள்ளுங்கள், விருப்பப்பட்டு செய்யுங்கள் அப்படின்றார். அதாவது இவெல்லாம் எப்படிப்பட்டவா அப்படின்னா அனன்ய பிரயோஜனம் சொல்லுவான். அதாவது பகவானை தவிர வேறு எந்த ஒரு விஷயத்திற்கும் ஆசைப்படாதவர்கள். அப்படிலாம் இருக்க முடியுமா சுவாமின்னா இருந்திருக்கான். ஆனா எல்லாராலையும் முடியாது, கொஞ்சம் பேர் இருந்திருக்கா. எல்லாரும் இந்த நிலைக்கு ஒரு நாள் வந்துதான் தீரும். ஏன்னா 60 வயசு ஆயிடுச்சு 70 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு என்ன பிரயோஜனம்னே தெரியாம போயிடும். நாம் எதுக்காக இருக்கோம், நம்மளை நம்பி யாருமே இல்லையேன்னு பொழுது அப்ப நமக்கு இருப்பவர் யார் அப்படின்னும் பொழுது அந்த பகவான் மேல ஆசை வரும் பொழுது நமக்குமே என்ன வரும்னா நாமளும் ஒரு நிலையில இந்த அனன்ய பிரயோஜனம்லாம் மாறுவோம். ஆழ்வார் மாதிரி சின்ன வயசுலயே ஆகணும்னா கைங்கரியத்தையும் சேர்த்து பண்ணலாம்,
பின்னாடி போனா கைங்கரியம் பண்ண முடியாது, கொஞ்சம் வருத்தம் இருக்கும். இருந்தாலும் மனசெலவுலையாவது அனன்ய பிரயோஜனம் மாற முடியும். அந்த மாதிரி எப்படிப்பட்டவன் கூப்பிடுறான். இந்த மாதிரி கைங்கரியம் அப்படின்றத பத்தி ஒரு உயர்ந்த சொல்றான். அதாவது வைஷ்ணவத்துல கைங்கரியம் அப்படின்றது அதுதான் நாம பெற வேண்டிய பெரிய பலன். ஆண்டாள் 30 திருப்பாவையும் சேவிக்கிறதே இருக்காங்க அப்படின்னா மோட்சம் வேணும்னுக்காகவோ பொருள் வேணும்னுக்காகவோ இல்லையோ, இல்ல உன்னுடைய கைங்கரியம் எனக்கு வேண்டும். அந்த கைங்கரியத்தை கொடுத்தால் கைங்கரியத்தை செய்து கொண்டு எற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் முந்தொன்னோடு உற்றுமையாவும் உனக்கே நாம் ஆட்சேவோம் மற்ற நன்றாமங்கள் மாற்றேவோர் என்பாவாய் அப்படின்னு ஆண்டாலும் சொல்றான். அப்போ கைங்கரியம் இந்த வைஷ்ணவத்துல பெரிய உயர்ந்த நிலையில் இருக்கு. சென்றால் உடையாம், இருந்தால் சிந்தாதனமாம், நின்றால் மறுபடியாம், நீழ்கடவுள் என்றும் புனையாம் மணிவளர்த்தாம் பூம்பட்டாம் புல்லுமனையாம் திருமால் கருவு. இது ஆதிசேஷனுக்கு சொல்றது. சென்றால் உடை, பெருமாள் அப்படியே நடந்து போனா கொடையா இருப்பாராம் அவர். அதே மாதிரி நின்றால் மறுபடியும், அவர் நின்றார்னா செருப்பா இருப்பாராம். என்றும் புனையாம் மணிவளர்த்தாம், கடல்ல அவர் பாத்திரத்தில் படுத்திருந்தார்னா அவருக்கு மெத்தையா இருப்பாராம். அவர் புசரம் படிக்கணும்னா வெளிச்சமா இருப்பாராம். அப்படி இருந்தவர் ஆதிசேஷனுடைய அம்சம் தானே லட்சுமணர். கைங்கரியம் 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 கைங்கரியமே இருந்தவர். அந்த மாதிரி கைங்கரியத்தை மட்டுமே தன்னுடைய பலனாக கொள்வார்கள். கைங்கரியத்தின் பலன் என்ன? இல்லை, கைங்கரியம் செய்வதே பலனாக கொண்டு இருப்பவர்கள் பகவானுக்காகவே வாழ்பவர்கள். அதாவது பெற்றோர்கள் இருக்கா அப்படின்னா பெற்றோருக்கு குழந்தைகள் கைங்கரியம் செய்யணும். எப்போ வயசான இடத்துல பண்ணுவோம். ஏன்னா சின்ன வயசுல இருக்கும்போது எடுத்து பேசிட்டு இருப்போம், திடீர்னு பேசிட்டு இருப்போம். அப்பாவுடைய மரியாதை தெரியாது. அப்பாவுக்கு கைங்கரியம் பண்றதுதான் முக்கியம் அப்படின்ற குழந்தைகள் புரியும் பொழுது குழந்தைக்கு 50 வயசு ஆயிடும், அப்பாவுக்கு 70 வயசு ஆயிடும். ஆனா பகவான் அப்ப புரிஞ்சுக்கும் பொழுது நம்மளால செய்யவும் முடியாது. அந்த எப்படி நம்ம பெற்றோருக்கு கைங்கரியம் பண்ணணுமோ அதை விட முக்கியமா நாம பகவானுக்கு கைங்கரியம் பண்ணிட்டே இருக்கணும். பகவானுக்கு கைங்கரியம் பண்றது நம்மளுடைய தர்மம். ஏன்னா நமக்கும் பகவானுக்கும் இருக்கக்கூடிய உறவு அதுதான். அவர் சுவாமி, நாம் அவருடைய தாசர்கள். அவர் சேஷி, நாம் சேஷர்கள். இதுதான் நம்மளுடைய வேதம் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம். நம்மளுடைய புராணங்களும் இதிகாசமும் சொல்ற விஷயமே தான். பின்னாடி பார்ப்போம் பிரணவம் என்ன சொல்றதுன்னு பார்ப்போம். அந்த நாராயண மந்திரம் என்ன சொல்றது நம்ம பார்ப்போம். இதெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கும் பகவானுக்கு இருக்கக்கூடிய உறவு என்னன்றது அதை விளக்கமா சொல்லும் பொழுது அப்ப நமக்கு கைங்கரியமே பிரதானம். கூரத்தாழ்வான் கைங்கரியம் பண்ணார், பாடவர் கைங்கரியம் பண்ணார், அனந்தாழ்வான் ஒரு சுவாமி இருந்தார், அவர் கைங்கரியம் பண்ணார். இந்த மாதிரி நம்பாடுவான் ஒருத்தர் இருந்தார், பாட்டு மட்டும்தான் பாடுவார், அதுவும் ஒரு கைங்கரியம். எப்படியெல்லாம் முடியுதோ அந்த மாதிரி அனுமான் பண்ண கைங்கரியம். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள், ஒவ்வொரு மடத்திலும் இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள், பல காலமாக இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள், அவெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையே பகவானுக்காக அர்ப்பணித்து கைங்கரியமே குறிக்கோளா இருப்பவர்கள், கோயில்கள் நடத்துபவர்கள், கோயிலில் உற்சவம் பண்ணுபவர்கள், இவர்களெல்லாம் பகவானுக்கு கைங்கரியம் பண்றது மட்டுமே தொழிலாக வைத்துக் கொண்டு, தொழில்னா என்ன சொல்றது, பிசினஸ் இல்லை, தொழில்னா தன்னுடைய தர்மமாக வைத்துக் கொண்டு வாழ்பவர்கள். அப்படிப்பட்டவர்கள் எல்லாரும் வாருங்கள் பகவானுக்கு மங்களாசாசனம் செய்வோம் அப்படின்னு சொல்றாரு. மற்றவ யாரை வராதீங்கன்னு சொல்றாரு அப்படின்னா சோத்துக்காக வருபவர்களை வராதீர்கள் அப்படின்னாரு. இங்க சாப்பாடு கிடைக்கும், கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு இருக்கா சில கூட்டம். சினிமாலேயே பார்த்துருக்கோம், இந்த கோயிலை கேட்டாங்க இத்தனை மணிக்கு இந்த சாப்பாடு கிடைக்கும், நிஜமாவே எடுத்துருக்கா. அந்த மாதிரி மனுஷனாலும் இருக்கா. அந்த மாதிரி மனுஷனால வராதிங்க. தயவு செஞ்சு இந்த பகவானுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய விருப்பத்தோட வாங்க. பிரசாதம்ன்றது சும்மா நம்மளுக்கு கிடைக்கிறது, போறதுக்கு கிடைக்கிறது. அதாவது செவிக்கு உணவில்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நமக்கு சாப்பாடு காதுல கேட்கறதுக்கு நல்ல விஷயம் இல்லைன்னா அப்ப பசிக்குமா. அந்த மாதிரி பகவானை அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுது பசிக்கவே பசிக்காது. துருவன் 6 மாசம் தவம் செஞ்சான். ஏற்கனவே சொல்லியிருக்கிறது பத்தி. முதல் மாசம் 3 நாளைக்கு ஒரு தடவை சாப்பிட்டான், 2வது மாசம் 6 நாளைக்கு ஒரு தடவை சாப்பிட்டான், 3வது மாசம் 9 நாளைக்கு ஒரு தடவை சாப்பிட்டான், 4வது மாசம் 12 நாளைக்கு ஒரு தடவை காத்த மட்டும் சுவாசிச்சான். காத்திலே தீர்த்து ஜலத்தை துடிப்பான். 5வது மாசமும் 6வது மாசமும் சாப்பிடாம தவம் செய்தான். அவன் வயசு 6 வயசு பையன் எப்படி சாப்பிடாம தவம் செய்ய முடியும்? பசிக்காத. நம்மளால ஒரு வேளை சாப்பிடலைன்னா தலை சுத்துறது, மயக்கம் வருது, பிபி ஏறுது, சுகர் ஏறுது, எல்லாம் வருது. ஆனா 6 வயசு பையன் 6 மாசம் சாப்பிடாம தவம் பண்றான் அப்படின்னா ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு ஆழ்ந்து போதல். பக்தியில் ஆழ்ந்து போயிட்டா பசி தெரியாது. அப்ப சோத்துக்காக வராதீங்க, பகவானுடைய கைங்கரியத்திற்காக வருபவர்கள் வார்கள். அவர்கள்தான் அவர்கள் பக்தாதிகள் அப்படின்னு அவர் சொல்றார். அந்த மாதிரி பகவத் அனுபவத்தில் வாழ்பவர்கள் அவர்களை கூப்பிடுகிறார். அந்த மாதிரியானவெல்லாம் வாங்க, இரண்டர்களை அழித்த, இரண்டை ஜெயித்த எம்பெருமானின் குழல் பாடுவதற்காக வாருங்கள் அப்படின்னு பாருங்க. அடுத்தது 4வது பாசுரம்.
இந்த 4வது பாசுரத்துல கைவல்யார்த்திகளை அழைக்கிறார். அதாவது கைவல்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆத்ம அனுபவத்தில் ஆழ்ந்து இருக்கக்கூடியவர்கள், அதுதான் முக்கியம் அப்படின்னு கூறுகிறார். 7 நிலத்தின் 20 முன்னம் வந்து எண்டல் குழாம் புகுந்து கூடும் மனமுடையீர்கள் வரம்பு ஒளி வந்தொல்லை கூடுவினோம் நாடு நடனமும் நன்றறிய நமோ நாராயணாய என்று பாடும் மனம் உடை பக்தர் உள்ளீர் வந்து பல்லாண்டு கூறுமனே. இது அர்த்தம் என்னன்னா, சரீரத்தை முழுவதுமாக ஒழித்து விடுவதற்கு முன்னரே எங்கள் கூட்டத்தில் வந்து புகுந்து எங்களுடன் கூடுவோம் என்று ஆசை மட்டும் இருப்பீர்கள் ஆகில் ஆத்மாவை மட்டும் அனுபவிப்பது என்ற வரம்பை விட்டொழிந்து எங்களுடன் கூடி எல்லா மனிதர்களும், கிராமத்தவர்கள், நகரத்தவர்கள், அறிவாளிகள், சாமானியர்கள் அனைவரும் தெரிந்து கொள்ளும்படி நாராயண மந்திரத்தை அனுசரித்து பாடக்கூடிய தகுதியை உடையவர்களாகில் என்றால் நீங்களும் வந்து என்னுடன் சேர்ந்து பல்லாண்டு பாடுங்கள் அப்படின்றார். அதாவது 7 நிலத்தில் விடுவதன் முன்னம் வந்து, 7னா என்னன்னா உடல். இந்த உடலை மண்ணில் விடுவதற்கு முன்னால் இந்த கைவல்யம் அப்படின்றது என்ன அப்படின்னா, மனிதர்கள் அதாவது ஒன்று உடம்புல இருக்கிறவா தியானம் பண்ணி ஆத்ம அனுபவத்திலேயே இருந்து இந்த உடலை திறந்து மேலே போயிடுவா. மேலே போனப்பனா அவளுக்கு ஆத்ம அனுபவத்தை நிலை பெற்றுவிட்டாள் அப்படின்னா திருப்பி பிறப்பு எடுக்க மாட்டாள். அப்ப அந்த ஆத்மா என்ன பண்ணும் அப்படின்னா வானத்திலேயே விதத்து கொண்டு இருக்கும், எங்கேயோ தனியா இருக்கும், ஒரு நட்சத்திரம் மாதிரி இருக்கும். அப்போ அவங்களால திருப்பி உடல் எடுக்கவே முடியாது. அப்போ மோட்சத்துக்கு அவங்களுக்கு போடவே முடியாது. மோட்சத்துக்கு போகணும் அப்படின்னா பூமியில் மனிதர்களாகவோ இல்லாட்டி விலங்குகளாகவோ பிறக்க வேண்டும். இந்த பூமியிலேருந்து தான் மோட்சம் போக முடியும். ஸ்வர்கத்திலேருந்து மோட்சம் போட முடியாது, சத்தியலோகத்திலேருந்து மோட்சம் போட முடியாது. அப்போ இந்த பூமியில ஒரு விடலோட பிறந்து பகவத் அனுபவத்தை பெற்றால்தான் மோட்சத்தை போட முடியும். பகவத் அனுபவத்தை எப்படி பெறதுன்னு தான் கீதை சொல்லியிருக்கார். கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம், சரணாகதி அப்படின்னு 4 வழி சொல்லியிருக்காரு. இந்த சரணாகதின்றது தான் ஸ்ரீமத் ராமானுஜர் ஸ்தாபனம் பண்ண ஒரு விஷயம். அந்த விஷயத்தை ஒரு ஏற்படுத்தி போகணும் அப்படின்றான். இப்போ இதை செய்யணும் அப்படின்னா இந்த உடல் வேணும். இந்த உடல் இருந்தால்தான் செய்ய முடியும். இந்த உடல் இல்லைன்னா அவரால் செய்ய முடியாது. அப்போ இந்த உடல் மண்ணில் விழுவதற்கு முன்னரே இதை புரிந்து கொண்டு என்னுடன் வந்து எங்கள் குழுவில் சேர்ந்து நாராயண அப்படின்னு சத்தமா சொல்லுங்க அப்படின்றார். ஏன் சத்தமா சொல்லணும்? நான் பக்தியை மனசுக்குள்ளேயே பண்ணிக்கிறேனே அப்படிதான் பல பேர் சொல்றா. பக்தியை மனசுக்குள்ளேயே பண்றேன் அப்படின்றா இல்லையா, அவள் தான் கைவல்யார்த்திகள். மனசு மட்டும் பண்ணக்கூடாது, உடலும் சேர்ந்து சொல்ல வேண்டும். இந்த உடலோட சேர்த்து 4 பேருக்கு சொல்லுங்க. நான் பக்தன்றத ஊரெல்லாம் தெரிய சொல்லுங்க. வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸா போடுங்க, வாட்ஸ்அப்ல மெசேஜா போடுங்க, யூடியூப்ல போடுங்க, ஃபேஸ்புக்ல போடுங்க. நான் பக்தன் சொல்லுங்க. லிங்க்டின்ல போய் நம்ம வந்து ப்ரொஃபஷனல் சொல்லிக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி பக்தன்றதை எல்லாரும் சொல்லுங்க அப்படின்னு ஆழ்வார் அன்னைக்கே சொல்றாரு. நம்ம பண்ற இந்த ப்ரொமோஷனல் டாக்டிக்ஸ் எல்லாத்தையும் அன்னைக்கே ஆழ்வார் பண்ண சொல்றாரு. நீ பக்தன்றத ஊரறிய சொல், பெருமையான சொல், சந்தோஷமான சொல், ஆனந்தமான சொல் அப்படின்னு அவர் சொல்றார். இந்த நாராயண நாமத்தை அப்படி உறக்க சொல் அப்படின்றார். இதுல வந்து சொல்லும் பொழுது பாடும் மனம் உடை அப்படின்றார். பாடக்கூடிய மனதை உடையவர்களே அப்படின்றார். பாடக்கூடிய திறமையை உடையவர்களை சொல்லல, பாடுறதுக்கு மனசு இருந்தா மட்டும் போதும். பாடணும் கூட அவசியம் இல்லை. நாங்க பாடிக்கிறோம், நீ கூட வந்து சேர்ந்து தாளம் மட்டுமாவது போடு அப்படின்னு கூப்பிடுறாரு. அதாவது உனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னா கூட மனசுல ஆசை மட்டும் இருந்தால் போதும், நீனும் வந்து சேர்ந்து கொள்ளலாம். இந்த உடல் விழுவதற்கு முன்னால நீனும் வந்துடு. நாடும் நடனமும் நன்கறிய நமோ நாராயணா என்று பாடும் மனம் உடை பக்தர் அப்படின்றார். இந்த பக்தர்னா யார் அப்படின்னா முத்தர், பக்தர் அப்படின்னு 2 விதம் இருக்கு. முத்தர்கள் அப்படின்னா என்னன்னா இந்த உடல் முடிஞ்ச உடனே மோட்சத்துக்கு போறவாழ்ல முத்தாத்மாக்கள் அப்படின்வாங்க, முத்தர்கள் சொல்லுவாங்க. இன்னும் முத்திக்கு போறாங்க, இன்னும் இந்த பூமியிலே இருக்கும் இல்லையா, நமக்கெல்லாம் பக்தர்கள்னு பேர். பக்தர், அவர் முத்தர், இவர் பக்தர். அந்த பக்தர்களை தான் சொல்றாரு. நீங்க எல்லாம் வாங்க, நம்ம எல்லாரும் பகவானுடைய பாடக்கூடிய மனசோட இருக்கவாள்லாம் வாங்க அப்படின்றார். அந்த மாதிரியான பாடல்கள். மனசு மட்டும் இருந்தால் போதும், ஊரடிய பக்தி செய்யலாம் வாருங்கள். அடுத்தது 5வது பாசனம். இந்த 5வது பாசனம் யாருக்கு? ஐஸ்வர்யாதிகளை கூப்பிடுறாரு. அதாவது காசு பணம் வேணும்னு சொல்றாரு இல்லையா, அதுக்காக பகவான சேவைக்கு வரா இல்லையா, அவர்களை கூப்பிடுகிறார். வெறும் பணம் மட்டும்தான் வேணும். வாழ்க்கைனாலே பணம் தான், சொத்து, வேலை, அதனால குடும்பம், குழந்தை, இதை தான் வளர்க்கணும், இதுதான் என்னுடைய முக்கியமான கடமை அப்படின்னு நினைக்கிறவா எல்லாருமே ஐஸ்வர்யாதிகள் தான். அதாவது பகவானுடைய கைங்கரியமும் குடும்பத்துடைய கைங்கரியம் அப்படி இருக்கும் பொழுது குடும்ப கைங்கரியத்துக்கு முன்னுரிமை கொடுக்கிறவர்கள் எல்லாரும் ஐஸ்வர்யாதிகள்.
ஐஸ்வர்யாக்கள். அப்போ அவளுக்கு வந்து நம்ம பகவான் தான் முக்கியம்னு தெரியல. இது தப்பு கிடையாது. இதுலதான் 99% மக்கள் இருக்காங்க. அப்போ மெஜாரிட்டி தான் நம்மளும் இருக்கோம். அதனால தப்பு கிடையாது. நம்மளையும் கூப்பிடுற வாங்க, இன்னைக்கு வந்து நீங்க பாட்டு பாடுங்க, கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கும் அனுபவம் கிடைக்கும். நீங்களும் அதுல இருந்து பகவானுடைய பகவத் அனுபவத்துக்குள்ள வரலாம், கைகளுக்குள்ள வரலாம். குடும்பம் 2ஆம் பட்சம் அப்படின்னு ஆக்கி பகவான ஒரு பட்சம். குடும்பத்தை விட சொல்லல, குடும்பமும் செய்யணும், பகவானும் செய்யணும். ஆனா பகவான் தான் முக்கியம்ன்றத புரிஞ்சுட்டு குடும்பத்தை செய்யணும் அப்படின்றத அவர் சொல்றாரு. அப்படிப்பட்டவர் கொடுக்குறார். அண்ட குலத்திற்கு அதிபதி ஆகி அசுரர் இராட்டரை இண்டை குலத்தை எடுத்து களைந்த இருடிகேசன் எனக்கு தொண்ட குலத்தில் உள்ளீர் வந்து அடித்தொழுது 1000 நாமம் சொல்லி பண்டை குலத்தை தவிர்த்து பல்லாயிரத்தாண்டு எண்ணினேன். அண்டங்களின் கூட்டங்களுக்கு தலைவனாகி அசுர ராட்சசர்களின் நெருங்கிய கூட்டத்தை விரட்டி அவர்களை ஒழித்த ரிஷிகேசன் எம்பெருமானுக்கு அடிமை செய்பவர்கள் குலத்தில் உள்ள நீங்கள் எங்கள் கூட்டத்திற்கு வந்து எம்பெருமானின் திருவடிகளை வணங்கி அந்த எம்பெருமானுடைய 1000 திருநாமங்களை வாயார பாடி எம்பெருமானிடம் சென்று வேறு பிரயோஜனங்களை பிரார்த்தித்து பெற்று விலகி போடும் பிறப்பை தவிர்த்து மீண்டும் மீண்டும் எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடுங்கள். இது என்ன சொல்ற? ரிஷிகேசனை வணங்குங்கள் அப்படின்றார். ரிஷிகேசன்னா என்ன அப்படின்னா புலன்களை ஜெயித்தவன். ஏன் அந்த பெருமாளை சொல்றாரு அப்படின்னா, இந்த ஐஸ்வர்யாக்கியெல்லாம் எதற்கு அடிமையா இருப்பார்கள்னா புலன்களுக்கு அடிமையாக இருப்பவர்கள். கண், காது, மூக்கு, நாக்கு, சருமம் அப்படின்னு சொல்லக்கூடிய 5 விஷயம். கண், காது, மூக்கு, வாய், கையில சருமம், இந்த உணர்ச்சிகள் இருக்கு இல்லையா, இந்த உணர்ச்சிகளுக்கு அடிமைப்பட்டு இருப்பவர்கள். இந்த உணர்ச்சிகள் அடிமைப்பட்டு என்ன பண்ணுவோம்? இதுதான் பிரதானம், இந்த உடல் தான் பிரதானம். நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா கோயிலுக்கு போகலாமா அப்படின்னா, கோயிலுக்கு போனா நான் கீழே விழுந்துருவேன், அப்புறம் அடிபட்டா கீழே வர முடியாது, அதனால கோயிலுக்கு போல அப்படின்னு நினைக்கிறவர்களுக்கு எது முக்கியம்? உடலே பிரதானம். இந்த உடல் தான் முக்கியம். நாளைக்கு குழந்தைக்கு பள்ளிக்கூட பேச போகணும், எக்ஸாம் இருக்கு, அதனால இன்னைக்கு கோயிலுக்கு போனா குழந்தையோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, அது கோயிலுக்கு போல. இப்படி சொல்லலாம். இந்த மாதிரி எல்லாத்துக்குமே உடலையே பிரதானமாக கொள்பவர்கள். இந்த வாழ்க்கை வாழ்ந்தால்தான் பகவானை சேவிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாழ்க்கையை மட்டும் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். பகவானை சேவிக்க மாட்டார்கள். சேவிக்கதான், அதாவது இந்த ஐஸ்வர்யாக்களுக்கும் பகவான் தான் எல்லாம் அப்படின்றது புரியும். புரியாமலாம் இல்லை. ஏன்னா புரிஞ்சதால தான் பெருமாள் போய் வேணும்னு கேட்கிறான். காசு வேணும்னு கேட்பா, வேலை வேணும்னு கேட்பா, குழந்தை வேணும்னு கேட்பா, நல்ல ஹெல்த் வேணும்னு கேட்பா, எல்லாருமே கேட்பா. நான் சொல்றது ஐஸ்வர்யாக்கள் இருந்து நம்ம எல்லாரையும் தான், நம்ம எல்லாரும் அதுதான் நிற்கிறோம். 99% அதுதான் இருக்கும். ஆனா நமக்கு புரியும் பகவான் தான் எல்லாம் அப்படின்ட்டு. ஆனா அதை தாண்டி போட முடியாத மாதிரி நாம எல்லாரும் நம்மளுடைய புலன்களுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறோம். புலன்கள் நம்ம கண்ட்ரோல் பண்றது, நம்ம மனசு நம்மளை கட்டுப்படுத்துறது, அந்த மனசு கட்டுப்படுத்துறது, புலன்கள் கட்டுப்படுறது. கண்ணால வேற எதையோ பார்க்கிறோம், பெருமாளை பத்தி படிக்கணும்னு எதையாவது புத்தகம் எடுப்போம். ஆனா அப்பதான் டிவியில எதையாவது போடுவா, அதை பார்க்க போயிடுவோம். மொபைல்ல, வாட்ஸ்அப்ல எத்தனையோ குரூப்ஸ்ல நம்ம இருப்போம். ஆனா அந்த குரூப்ஸை பார்க்க மாட்டோம். எதையோ ஒன்றை பார்த்து தேவையில்லாத விஷயத்தை பார்த்துட்டு நேரத்தை வீணடிப்போம். காதால நல்ல விஷயத்தை கேட்கறத விட கெட்ட விஷயத்தை கேட்கறது தான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். கேட்கணும்னு ஆசைப்படுவோம், ஆனா கேட்க மாட்டோம். இந்த மாதிரி நம்மளுடைய நல்ல மனிதர்களோடு சேரணும்னு நினைப்போம். ஆனா இருக்கிறவங்க எல்லாம் அயோக்கியர்களாக தான் இருப்பாங்க. நம்மளை எப்படியாவது கோவிலுக்கு போடாம இழுத்து வந்து சினிமா காட்சி போட்டு தான் நிறைய பேர் இருப்பாங்க. அவள் தான் நம்ம இருப்போம். இப்படி நம்ம எல்லாருமே உடல்கள் தேவைப்பட்டு இருப்போம். இந்த கோவில் நான் இந்த ரெஃபர் பண்றது பெருமாள். ஒரு வார்த்தையில பேசும்போது கோவில் சொல்றேன். இந்த இடத்துல பெருமாளுக்கு பட்டத்தில் போட விடாமல் நம்மை தடுப்பவை நம்மளுடைய புலன்கள். அதனால புலன்களை ஜெயிக்கக்கூடிய எம்பெருமானான ரிஷிகேசரிடம் சரணடையுங்கள் அப்படின்னு ஆழ்வார் சொல்றார். அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, அண்ட குலத்திற்கு அதிபதியாகி அசுர இராட்டதரை இந்த குலத்தை எடுத்து கலைந்த, அதாவது இந்த உலகத்துக்கே சொந்தக்காரனான எம்பெருமான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருத்தர் பார்ப்போம், உங்ககிட்ட ₹1,00,000 இருக்கே அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்தாங்க. அப்போ அந்த குலத்துக்கு அதிபதி அப்படின்னு அவர் பார்த்து சொல்லும் பொழுது எனக்கு கொஞ்சம் ஏதாவது உதவி பண்ணு அப்படின்னு அர்த்தம். அதாவது பெருமாளிடம் போய் பொருள்களை கேட்பவர். 2வது, அசுர இராட்டதரை இந்த குலத்தை எடுத்து கலைந்த, அசுரர்களை அழித்து இந்த உலகத்தை காப்பாற்றிய அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த அசுரர்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க? என்னுடைய பொருள் எல்லாம் திருடின்னு போயிட்டான், அவளை அழிச்சு என் பொருளை மீட்டுக் கொடு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நான் முதல்ல சொல்லும்போது என்ன சொன்னேன்? 4 விதமான பக்தர்கள். 1, புதுசா பணம் கேட்டு வரவா. 2வது, இழந்த பொருளை மீட்டு தர சொல்பவர்கள். அதுதான் இந்த 2 பேர். அண்ட குலத்திற்கு அதிபதியாகினா முதல்ல பெருமாளை சேவிச்சு பணம் வேணும், பொருள் வேணும், வாழ்க்கையில வெற்றி வேணும், வேலை வேணும்,
எனக்கு இது ஜெயிக்கணும், அது வேணும், இது வேணும் வராங்க. முதல் தடவையா அவள் தான் அண்ட குலத்திற்கு அதிபதி ஆகி அப்படின்னு வருவாளாம். நீ எவ்வளவு பெரியவன் எனக்கு கூட அப்படின்னு வரலாம். இரண்டாவது அசுர இராட்டகரை வெல்லக்கூடியவர், வென்று இந்த உலகத்தை மீட்டெடுத்தவர், அப்போ என்னுடைய பொருளை மீட்டு கொடு அப்படின்னு கேட்டு வரலாம். இதான் இரண்டாவது பக்தர்கள். அந்த ரெண்டு பேரையும் தான் ஐஸ்வர்ய ஆட்கள் சொல்றாங்க. அந்த ரெண்டு பேரையும் சொல்லிட்டு அவர்கள் எல்லாம் என்ன பண்ணுங்க அப்படின்னா, பண்டை குலத்தை தவிர்த்து பல்லாண்டு பாடுங்கள். பண்டை குலம் தான் என்ன, நான் என்னுடைய தேடமே எல்லாம் முக்கியம், அப்படி சிற்றின்ப வாழ்க்கை தான் முக்கியம் வாழ்க்கை இல்லையா, அந்த பண்டை குலத்தை தவிர்த்து பல்லாண்டு பாடுங்கள் அப்படின்னு சொல்றாரு. நீங்க எல்லாம் யாரு, தொண்டை குலத்தில் உள்ளீர், நீங்க எல்லாம் தொண்டர்கள், அதை புரிஞ்சுக்கோங்க. அந்த பெருமாளுடைய அடியை தொழுது அவருடைய 1000 நாமங்களை சொல்லுங்கள் அப்படின்னு சஹஸ்ரநாமத்தை சொல்றாரு. அதனால நம்மளுடைய ஜெனரலாகவே நம்மளுடைய ஆச்சாரியெல்லாம் பார்த்தோம்னா நம்மள தினமும் சஹஸ்ரநாமம் சொல்லியிருக்காங்க. ஒரு காலத்துலலாம் காலையில சுப்ரபாதமும் சாயந்தரம் சஹஸ்ரநாமமும் இல்லாத வீடுகளே இல்லை. சின்ன வயசுலலாம் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா எல்லார் வீட்லையும் 5:45 6 மணி ஆச்சுன்னா சஹஸ்ரநாமம் சொல்லுவோம். சஹஸ்ரநாமம் சாயந்தரம் சொல்றது ஒரு வழக்கமா வச்சிருப்பான். 5:30 மணிக்கு 6 மணிக்கு 4 மணிக்கு இல்லை 4லேருந்து 8 7 மணிக்கு ஏதாவது போடுவோம். அதே மாதிரி காலையில சுப்ரபாதம் ஓடும். இன்னைக்கு ஒரு 500 வீடுகளுடைய இடத்துல வந்தா ஏதோ ஒரு வீடு கேட்குது, அவ்வளவுதான் இருக்கு. ஏன்னா அந்த நாமங்களை நம்ம கேட்டுட்டே இருக்கணும், சொல்லிட்டே இருக்கணும்ன்றது நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு வழியா வச்சா அதெல்லாத்தையும் தாண்டி வந்துட்டே இருக்கும். அதனாலதான் ஆழ்வார் கொடுக்குற அந்த 1000 நாமங்களை சொல்லுவோம் வாருங்கள். சொன்னா நீங்கள் தொண்டகுலத்தில் உள்ளீர்கள் உங்களுக்கு புரியும். அப்பதான் உங்களால் உங்கள் பலன்களை வெளிக்க முடிஞ்சு பண்டை குலத்திலிருந்து வெளியில வர முடியும். வாருங்கள் பல்லாண்டு பாடுவோம் அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்படிப்பட்டவர் கூப்பிடுறாரு. சிற்றின்பத்தை விட்டு விட்டு வாருங்கள் அப்படின்னு கூப்பிடுறாரு. அடுத்தது 6வது பாசுரம். இப்போ 3 பேரையும் வர வச்சாச்சு. இப்போ 6வது பாசுரம் என்ன, முதல்ல பண்ண பக்தர்கள் இருக்கா இல்லையா, அந்த பக்தர்கள் வந்துட்டார்கள் சொல்ல போறாங்க. எந்த தந்தை தந்தையிடம் மூத்தப்பன் 7 படிதான் தொடங்கி வந்து வழி வழி ஆட்செய்கின்றோம். திருவோண திருவிழவில் அந்தியம் போதில் அறிவுருவாகி அரியை அழித்தவனை பந்தனை தீர பல்லாண்டு 1000 பாடுவேன். முடிச்சது. நானும் என் தந்தையும் அவரது தந்தை என்று இப்படி 7 தலைவர்களாக வந்து முறைமுறையான கைங்கரியங்கள் செய்கின்றோம். திருவோண திருநாளில் மாலை பொழுதில் அழகியதான நரசிம்ம உருவத்தை கொண்டு தன் எதிரியான இளைஞனை அழித்தவனுக்கு தன்னுடைய அடியவனுக்காக செய்த அந்த செயலினால் ஏற்பட்ட சோர்வு தீரும்படியாக காலம் உள்ளவரை பல்லாண்டு பாடுவோம் அப்படின்னு சொல்றார். அதாவது தந்தையிடம் மூத்தப்பன் அப்படின்னு சொல்லும் பொழுது 7 பேர் வருது. எந்தைக்கும் போது நானும் என் அப்பாவும், அடுத்தது தந்தை, அப்புறம் தம் மூத்தப்பன் அப்படின்னு சொல்லும் போது அவர் அவருடைய அப்பா, 7 பேர் வந்துடலாம். அப்ப இந்த 7 படிகால் தொடங்கி நாங்கள் எல்லாம் உனக்கு வழி வழி ஆட்செய்பவர்கள், அவர்கள் எல்லாம் வந்துட்டார்கள் அப்படின்றார். அதாவது வியாசம் வசிஷ்டர் அப்தாரம் சக்தே பௌத்திரம் அகல்வசம் பராசராத்மனம் வந்தே பிரதாபம் தப்போனிதிம். வியாசர்னு ஒருத்தர் இருந்தார். அவருடைய பையன் சுரபிரம்மம். இந்த வாசருடைய அப்பா பராசரர், அவருடைய அப்பா சக்தி, அவருடைய அப்பா வசிஷ்டர். எப்படி இருப்பார் பரம்பரை? வசிஷ்டர், சக்தி, பராசரர், வியாசர், சுரபுரி பிரம்மம். வசிஷ்டர் ராமருக்கே குரு. அடுத்தது சக்தி, அவர் கொஞ்சம் இருக்கா. அடுத்தது பராசரர், விஷ்ணு புராணம் எழுதினவர். அடுத்தது வியாசர், வேதத்தை கொடுத்தவர், மகாபாரதம் எழுதினவர், 18 புராணங்களை கொடுத்தவர். அடுத்தது சுரபிரம்மம், நமக்கு ஸ்ரீமத் பாகவத்தை அருள் செய்தவர். இப்படிப்பட்டவர்கள் 5 தலைமுறை இருக்கா. அந்த மாதிரி 7 தலைமுறையா நாங்க எல்லாருமே உன்னுடைய பெருமாளுடைய கைங்கரியமே எல்லாம் அப்படின்னு பாடுபவர்கள். நாங்க எல்லாம் வந்துட்டோம், நாங்க எல்லாரும் உன்னுடைய உடற்பாடுவதற்காக வந்து விட்டோம். எப்படிப்பட்டவனுடைய உடற்பாட்டுக்கு திருவோணத்தண்ணிற்கு அவதரித்து இரண்யனை பிளந்த நரசிம்மனுடைய உடற்பாடுவதற்கு. நரசிம்மன் அவருக்கு சுவாதிட்டாங்க. திருவோணம்னு ஏன் சொல்ற அப்படின்னா அதே விஷயம்தான். என்னன்னா அவர் குழந்தை நரசிம்மர் பிறந்த உடனே தூண்லேருந்து வெளில வந்தார். அந்த தூண்லேருந்து வந்த உடனேயே அவர் என்ன பண்ணிட்டார், ஆக்ஷன் தான் ஸ்ட்ரைட்டு. மற்றவளாவது கிருஷ்ணராவது பிறந்து வளர்ந்து ஒவ்வொரு நாளா அழிச்சுட்டே போனார். ராமர் 36 37 வயசு தான் போய் அழிக்கவே ஆரம்பிச்சார். 12 வயசு தான் முதல் பில் எடுத்து ஃபஸ்ட்டே அமுட்டதே. ஆனால் நரசிம்மர் பார்த்தோம்னா பிறந்த உடனே யஸ்யாபவத்து வர்த்தஜனஹாத்தியந்து பித்ருத்வ அன்வேஷ அபிசாரி தூரியம் ஸ்தம்பே அவதார தம்மனன்ய லப்யம் லக்ஷ்மி நரசிம்மம் சரணம் பிரபத்தியே சொல்வார். அதாவது ஒரு தாயின் கர்ப்பத்திலிருந்து பிறந்தால் நேரமாகும் என்று கம்பத்திற்குள் இருந்து விழித்தவனே அப்படின்னா அப்பதான் பிறந்த அடுத்த நிமிஷமே
அவர் தன்னுடைய பக்தர்களை காப்பாற்றுவதற்காக இறைஞனை அளித்தார். அப்ப பிறந்தவன பண்ணா என்ன அர்த்தம்? அவர் குழந்தை, அவர் ஒரு குழந்தை, பிறந்த குழந்தை. அப்போ பிறந்த குழந்தைய பத்திரமா பார்க்கணுமா இல்லையா? அதனால கிருஷ்ணமூர்த்தி போடணும். அது மட்டும் இல்ல, அந்த பிறந்த குழந்தை நரசிம்மன்னு சொல்லிட்டா யாராவது திருஷ்டி போட்டா என்ன பண்றது? அதனால சுவாதின்னு சொல்லாம பெரிய பெருமாள் நட்சத்திரத்தை சொல்ற, திருவோணம்னு சொல்ற. அப்போ கேட்கிறவாளுக்கு இந்த குழந்தை யாருன்னு தெரியாது. இப்போ எப்படி அர்ச்சனை பண்ணும் பொழுது இந்த நட்சத்திரத்தை சொல்லி நம்ம சொல்றோமோ, அந்த மாதிரி யாராவது போய் நரசிம்மன் திருவோணம் அவனுக்கு கெட்ட கிடக்க சொல்லிட்டாங்கன்னா நடக்காதே. ஏன்னா நரசிம்மன் சுவாதியாச்சு, அதனால ஒரு மாற்றி சொல்றேன். அந்த அளவுக்கு அவருக்கு பெருமாள் மேல வாஞ்சையோட இருக்கலாம். அவர் நட்சத்திரத்தை சொன்னா பேரை சொல்ல மாட்டார், பேரை சொன்னா நட்சத்திரத்தை சொல்ல மாட்டார். அத்தத்தின் 10ஆம் நாள் பிறந்த அப்படின்வார். அத்தம்னா என்னன்னா அஸ்தம், அஸ்தத்தின் 10ஆம் நாள் பிறந்த கண்ணன் சொல்லுவார். அப்போ கம்சனுக்கு என்ன தோணும்? கண்ணன்னா ரோஹிணியில பிறந்தான், ஏன்னா அவனுக்கு தெரியும். அப்ப அஸ்தத்தின் 10ஆம் நாள் என்னன்னா ரோஹிணி வரும். ஆனா இன்னொரு பட்டம் பார்த்தா அஸ்தத்தின் 10ஆம் நாள் திருவோணம் வரும். இப்போ கம்சன் குழம்பு போடுவா இல்லையா? இது பிறந்தது ரோஹிணியில பிறந்த குழந்தையா இல்லாட்டி திருவோணத்துல பிறந்த குழந்தையா புரியாது. அப்ப அவனுக்கு ஒன்றும் என்ன பண்ணுன்னு தெரியாது. அதே மாதிரிதான் தாயார் இவ்வளவு ஆண்டாலும் ஒருத்தி மடனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மடனாய் ஒருத்தவங்க அந்த யாருன்னே சொல்லல. அந்த யாரு யசோதா, யாரு தேவகி சொல்லவே இல்லை, யாரோ சொல்லிட்டான். அப்ப கண்ணன்னு சொல்லும் பொழுது கம்சனுக்கு தெரியாது, லீட் பண்ண முடியாது இல்லையா? அப்ப கெட்டவர்களுக்கு என்னன்னு தெரியக்கூடாது அப்படின்றது அவர் புதிய அந்த அளவுக்கு வாஞ்சையோட பேசுறவர். அப்படிப்பட்ட பகவானை போற்றி பாடுவதற்காக 7 திறமையா கைகறி பண்ண எல்லாரும் வாருங்கள் வந்தாச்சு அப்படின்னு அவர் சொல்றாரு. அடுத்தது 7வது பாசனம். இது கைவல்யாட்கள் எல்லாம் வந்தாச்சுன்னு அனௌன்ஸ் பண்றது. தீர் பொலிகின்ற செஞ்சுடர் ஆடி திரத்திரு சக்கரத்தின் கோவில் பொறியாலே ஒற்றொன்று நின்று குடிகுடி ஆட்செய்கின்றோம் மாய பொறுவடை வானனை 1000 தோளும் பொருளுதி வாய சுழற்றி ஆடிவல்லானுக்கு பல்லான் கூடுதுமே. நெருப்பை காட்டிலும் மிகவும் ஜொலிக்கின்ற சிவந்த ஒளியை உடைய வட்டமான பிரகாசிக்கின்ற சக்கரத்தாழ்வாரின் இருப்பிடத்தின் சின்னத்தாலே அடையாளப்படுத்தப்பட்டு இனிமேல் வரும் காலங்களில் தலைமுறை தலைமுறையாக கைங்கரியம் செய்வதற்காகவே வந்தோம். மாய யுத்தம் செய்யும் சேனையை உடைய பாணாசுரனுடைய 1000 தோள்களில் இருந்தும் ரத்த வெள்ளம் பீரிட்டு பாயும்படி சுழற்றப்பட்ட சக்கரத்தாழ்வாரை ஏந்தி நிற்கக்கூடியவனுக்கு நாங்கள் பல்லாண்டு பாடுகிறோம். 2 பாட்டா வச்சுக்கணும். முதல் பாட்டில் என்ன சொல்ற? கைவல்யத்தை விட்டுட்டு வாங்க, நீங்க எல்லாரும் என்ன பண்ணிக்கிறோம்? பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கொண்டு பகவானுடைய அடியவர்களாக மாற தயாராக வாருங்கள் அப்படின்னு கூப்பிடுறார். எதுக்காக? இவர்களுக்கு கைவல்யம் தான் முக்கியம், பகவானே தேவையில்லைன்னு இருக்கிறவா. அப்போ பகவான் கிட்ட வாங்க, பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கோங்க. தீர் புலிகின்ற செஞ்சுடர் ஆழி திருச்சக்கரத்தின் இந்த ஆழி சன்றின் சக்கரத்தையும் நல்ல சக்கரம் நல்ல சன்று எடுத்து பொத்திக்கோங்க. பொத்திட்டா நீங்க பகவானுக்கு அடியவர்களாக மாறிவிடுவீர்கள். அந்த சம்ஸ்காரத்துக்கு வாருங்கள் அப்படின்னு கூப்பிடுறார். அப்படிப்பட்ட அவனை ஒற்றிக்கொண்டு குடிகுடி ஆட்செய்கின்றோம். எப்படின்னா குடிகுடி ஆட்செய்கின்றோம் நான் என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் உனக்கே ஆட்செய்கின்றோம். குடிகுடி 2 தடவை சொல்றாரு. எதுக்காகனா, 1 உடலால், 2வது மனசால். முன்னாடியே சொன்ன மாதிரி உடல் மட்டும் மாறினாலும் பத்தாது. 12 திருமணம் எடுத்தோம் அப்படின்னா இது வெளியிலேருந்து பரவாயில்ல சொல்லுவா, மனசால பெருமாளுக்கு பண்ணா போடுமா, 12 வேணாமா அப்படின்னா, இப்போ இங்க உட்காந்து எப்படி பேசிட்டு இருக்கேன், நான் ஒரு பேண்ட் சட்டையை போட்டு பக்தியோட இருக்கணும், எல்லாருமே பட்டு இல்லாம இருக்கணும்னா அது சரியா சோபிக்காது. இந்த உடையில இருந்து சொன்னால்தான் அது சரியா இருக்கும். பள்ளிக்கூடத்துக்கு போறோம் அப்படின்னா லுங்கி கட்டின்னு ஒரு குழந்தை போச்சுன்னா என்ன சொல்லுவா? கூடாது. இந்த யூனிஃபார்ம் போட்டு தான் வரணும். அதற்குன்னு ஒரு ட்ரெஸ் கோடுன்னு ஒன்று இருக்கு, அதற்குன்னு ஒரு நியமங்கள் இருக்கு, அதுக்கு அனுஷ்டானங்கள் இருக்கு. அந்த அனுஷ்டானத்தையும் சேர்த்து பண்ணாதான் பக்தி சோபிக்கும். நமக்கே கூட அது ஒரு ரட்சையா இருக்கும். இந்த 12 நாமங்கிறது நம்ம கெட்ட வழியில போடாம நம்ம தடுக்கும். ஒரு தப்பான ஒரு கடை இருக்கு, அங்க போகணும் அப்படின்னா இந்த உடலோட போகணும் அப்படின்னா நமக்கே அசிங்கமா இருக்கும். இது தப்பு இல்லையா, இங்க போகக்கூடாது இல்லையா அப்படின்னு நாமளே நம்மளை தடுத்துப்போம். அப்போ தப்பான வழியில போறதுக்கு இது ஒரு ரட்சையாகவும் இருக்கும். பாட்டரவாளுக்கு இவர் பின்னாடிதான் நாமளும் போகணும் அப்படின்னு தெரியும். நாம மனதளவிலும் மாற வேண்டும். வெறும் உடம்புல மட்டும் மாறினா போறாது. முதலே சொன்ன மாதிரி நம்ம திருப்பல்லாண்டையோ இல்லாட்டி திவ்ய பிரபந்தத்தையோ இல்லாட்டி வேதத்தையோ வெறும் வாயளவுல மட்டுமே சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா, பக்தர்கள் எல்லாரும் சமம் நமக்கு புரியலை அப்படின்னா, எல்லாருமே பக்தர்கள்னு பெரியார் சொன்னாலே நம்ம புரிஞ்சுக்கலன்னா நம்ம இல்ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சுவோம். அப்போ நமக்கு மனசு மாறணும் அர்த்தமாயிடும். அப்போ மனசும் மாறணும், உடலும் மாறணும். மனசு கைவல்யத்திலேருந்து வெளியில எம்பெருமானுக்கு அடியவன்னு மாறணும். எம்பெருமானுக்கு நான் அடியவன்னா எல்லாருமே அடியவர்கள் அப்படின்ற மனசுல மாறணும். உடம்பையும் மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படி வந்தோம்னா
வந்துட்டு இந்த மாதிரி வந்து பண்ணணுங்கிறார். ஸ்ரீமத் பாகவதத்தில் ஒரு விஷயம் சொல்லுவார். கிருஷ்ணர் வந்து என்ன பண்ணுவார், வீட்டை விட்டு வெளில போவார். வெளில போகும்போது கொஞ்ச தூரம் வெளில போகிறேன், நான் வெளில போயிட்டு வரேன், இவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு போவார். அப்போ வாயுக்காப்பன் கேட்பான், நான் யாராவது உங்களை தேடி வந்தா யாரை உள்ள விடணும் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்வாராம், யார் யாரெல்லாம் தோல்ல சந்து சக்கரத்தோட வராளோ அவளெல்லாம் உள்ள விட்டுறவி, யார் யாரெல்லாம் இல்லாமல் வராளோ அவளை இங்கே உட்காரவி, நான் வந்து பேசிக்கிறேன் அப்படின்னு வரான். அந்த மாதிரி அப்படி வருபவர்களை தன்னுடைய அத்தியந்த பக்தர்களாக வருவான் ஏற்றுக்கொள்கிறார் அப்படின்னு சொல்றது நம்மளுடைய பாடவர். அதனால அந்த மாதிரி நம்ம எல்லாரையும் அதையும் பண்ணிக்கொண்டு வந்தீர்கள் அப்படின்னா எனக்கு பிடித்தவர்களாக மாறுவீர்கள் அப்படின்னு ஒரு புராணம் சொல்றது. அந்த மாதிரி இடத்துக்கு வந்து நீங்க கைவல்யாக்கள் எல்லாம் இப்படி மாறிக்கோங்க, நீங்களும் வந்து பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கொண்டு பகவானுடைய பக்தர்கள் லினேஜ்குள்ள வாங்க அப்படின்றார். 74 சிம்மாதிபதி இருக்கார் ராமானுஜருக்கு. அந்த 74 பின்னாடி இப்போ நிறைய பேர் அவர் கூட வந்தார். அதில் யாரை வேணா நம்ம போய் பிடிச்சிருந்து நம்ம பஞ்சசம்ஸ்காரங்கள் அப்படின்ற அந்த விஷயத்தை பண்ணிட்டோம்னா நாமளும் பகவானுக்கு நேரடி பக்தர்களாக ராமானுஜ சம்பந்தம் பெற்று முக்தி அடையக்கூடிய பக்தர்களாக மாறிவிடலாம் அப்படின்னு சொல்றார். அப்படிப்பட்ட எந்த பகவான்? பானாசுரனின் 1000 கரங்களை வெட்டி வீழ்த்திய பகவான். பானாசுரன் யார் அப்படின்னா பகவான் இந்த நாராயண கிருஷ்ணனுடைய பையன் வந்து பிரத்யும்னன், அவர் பையன் அனிருத்தன். அந்த அனிருத்தன் உஷை அப்படின்ற பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டான். அந்த உஷை வந்து அனிருத்த கால் வச்சு அவனை தூக்கின்னு போய் அவளுடைய அந்த பதத்தை வச்சு 2 பேரும் ஆனந்தமா இருந்தப்போ உஷாவுடைய அப்பா பானாசுரன் இவர்களை சிறைப்பிடிச்சு வச்சான். அப்ப கிருஷ்ணர் சண்டை போட்டு அந்த பானாசுரனுக்கு 1000 கைகளாம் 998 கைகளை வெட்டி உழைத்தார். ஏதாவது வெட்டினார்? சக்கரத்தால் வெட்டினார். அப்போ 2 கை மட்டும் விட்டு வச்சார். ஏன் அப்படின்னா, ஒண்ணு அவர் வந்து சம்மந்தி, அதனால போனா போட்டு விட்டணும். 2வது தொடர்புக்கு கை வரும் இல்லையா, அதுக்காக 2 கை விட்டு வச்சார். அப்படிப்பட்ட சக்தி உடைய அந்த 1000 தோள்களை வெட்டி சாய்க்கிய சக்கரத்தை உடையவனே உனக்கு பல்லாண்டு பாடுவோம் பாருங்கள். அடுத்து 8வது பாசுரம். அண்டற்புறத்துக்கு வந்து இப்ப இதுல வந்து 6, 7, 8. 8வது யாரு? ஐஸ்வர்த்தியாத்தியெல்லாம் வந்தாச்சுன்னு சொல்றாரு. யாரு? நெய்யிடை நல்லதோர் சோறும் நியதமும் அத்தாணி செவடமும் கையடக்காயும் கழுத்திற்கு பூனோடு காதுக்கு குண்டலமும் மெய்யிட நல்லதோர் சாந்தமும் தந்து என்னை வெள்ளுயிர் ஆட்டவல்ல பயிரை நாட படையொழிவனுக்கு பல்லாண்டு கூறுவனே. நெய்யின் நடுவிலே இருக்கக்கூடிய தூய்மையான சுவையான பிரசாதத்தையும் எப்பொழுதும் அந்தரங்க கைங்கரியமும் எம்பெருமான் திரட்டையால் இடப்பட்ட வெற்றிலை பாட்டையும் கழுத்திற்கு ஆபரணமும் காதுக்கு குண்டலத்தையும் உடம்பிலே பூசுவதற்கு நல்ல சந்தனத்தையும் கொடுக்கக்கூடியவனான என்னை நல்ல மனம் உள்ளவனாக ஆற்றக்கூடிய படங்களை உடைய பாம்புகளுக்கு விரோதியான கருடனை கொடியால் கொண்ட எபெருமானுக்கு பல்லாண்டு ஒருவன் அப்படின்னு ஐஸ்வர்யாலே வந்தான். எந்த ஐஸ்வர்யாலே என்ன வேணும்? அவளுக்குலாம் நடைகள் வேணும், சாப்பாடு வேணும், இதெல்லாம் சொல்றார். இந்த பெருமாளை வந்து சேவிச்சா நிறைய பைசா சாப்பாடு கிடைக்கும். எது? நெய்யின் நடுவில் இருக்கக்கூடிய பிரசாதம், நல்ல பைசா சாப்பாடு கிடைக்கும். அதே மாதிரி அவருடைய கைங்கரியமும் உண்டு. அதே மாதிரி வெத்தலை பாட்டும் உண்டு. வெத்தலை பாட்டுறது இங்க போனம். இந்த நெய்யாளப்பட்ட சாப்பாடுன்னு பொழுது சாப்பாடுன்றது நமக்கு தாரகம், நெய்ன்றது போஷகம். அதாவது தாரகம்னா உயிர், நமக்கு உயிர் தெரிவிக்கிறதா சாப்பாடு. அடுத்தது போஷகம். போஷகம்னா என்ன? அதுல வந்து எக்ஸ்ட்ரா. அடுத்தது தாரகம், அப்புறம் வந்து வளர்ச்சிக்கு வந்து சாப்பாடு. தாரகம் வெத்தலை பாட்டு வந்து நமக்கு போஷகம், அதாவது சந்தோஷம். அப்போ 3மே கொடுக்கிறார். எது நமக்கு ஆதாரம்? சாப்பாடு ஆதாரம். அடுத்தது வளர்ச்சிக்கு தேவை நெய். அடுத்தது சந்தோஷத்துக்கு தேவை வெத்தலை பாட்டு. இது 3மே கிடைக்கும். கைங்கரியமும் சேர்த்து பண்ணலாம். வாங்க, நடைகள் இல்லாமல் கொடுக்கக்கூடியவன், அதெல்லாம் கிடைக்கும். வாங்க, அப்படி எல்லாருக்கும் போறாரு. அந்த மாதிரி நல்ல சோறு கிடைக்கக்கூடியது, அதோட கைங்கரியம். இந்த நல்ல சோறு என்ன மீன் பண்றாரு அப்படின்னா, விதுரருடைய இடத்த போய் சாப்பிட போனாங்க கிருஷ்ணர். இப்போ சாப்பிட போகும்போது விதுரர் வந்து பழத்தையே தரலையா, வெறும் தோலா கொடுத்தாராம். பகவான் தோலை சாப்பிட்டார். நமக்கு என்ன தோணும்? பகவான் பழத்தை கொடுக்காம தோல் கொடுத்தாலே விதுரர் முட்டாளா அப்படின்னா, இந்த இடத்துல நல்ல சோறுன்றது என்னன்னா, பக்தியோடு பெருமாளுக்கு கொடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் நல்லது. பக்தி இல்லாம கொடுக்கிறோம் அப்படின்னா அது நல்லது இல்லை. அதனால தான் அந்த சோறுன்றது எப்ப பிரசாதமாகும்னா பக்தியோட செய்யும் போது பிரசாதமாகக்கூடியது. அப்படி நெய்யுடைய நல்லதோர் சோறும் நியதமும், நெய்யுடைய அதாவது நல்ல சாப்பாடை நியதமும் எப்பொழுதும் அத்தாணி சேவனமும், அத்தாணினா என்னன்னா பிரியாத கைங்கரியம், அதையும் கையடக்காயும் அதாவது வெத்தலையும் கழுத்துக்கு பூனோடு காதுக்கு குண்டலமும் மெய்யிட நல்லதோர் சாந்தமும் தந்து உடலுக்கு பூசக்கூடிய சந்தத்தையும் தந்து என்னை வெள்ளுயிர் ஆட்டவல்ல. வெள்ளுயிர்னா என்ன? என்னை நல்ல மனம் உடையவனால் ஆற்றக்கூடிய பையுடை நாட படையவனுக்கு, அதாவது பாம்புக்கு எதிரியான கருடனை கொடியில் கொண்டவனே. முரண்பாடுகளை பெருமாள் சேர்க்கிறவர், சேர்க்காதே சேர்ப்பவர். அதான் நரசிம்ம அவதாரம்.
அப்படிப்பட்ட எம்பெருமானே உனக்கு பல்லாண்டு பாடுகிறோம் அப்படின்னு இந்த ஐஸ்வர்த்தி யாத்திரை வந்தாச்சு சொல்றாரு. அடுத்தது 9வது பாசுரம். இந்த பாசுரத்துல திருப்பியும் பகவான் அனுபவத்தை வரக்கூடிய பகவத் அனுபவத்தை இருக்கக்கூடியவாளா சேர்ந்து பெருமாளை பாடலான்றாங்க. 4 பாசுரம் தான் முடிச்சிருக்காரு. உடுத்து கலைந்தனின் வீரவாடை உடுத்து கலத்தது உண்டு தொடுத்த குழாய்மலர் சூடி கலைந்தன சூடுமி தொண்டர்களும் விடுத்த திசைக்கருமும் திருத்தி திருவோண திருவிழவில் படுத்த பயனாளனை பள்ளி கொண்டானுக்கு பல்லாண்டு உடுதுமே. நான் உன்னுடைய திருவரையில் உடுத்தி கலந்த திருப்பீதாம்பரத்தை உடுத்தும் நீ அம்பு செய்து மீதம் இருக்கும் உன் பிரசாதத்தை உண்டும் உன்னால் சூடி களையப்பட்ட திருக்குழாய் மாலையை சூடியும் அடியவர்களாக இருப்போம். நீ ஏவின திசையில் உள்ள காரியங்களை நன்றாக செய்யக்கூடிய பனைத்த பணங்களை உடைய ஆதிசேஷன் என்னும் படுக்கையில் சயனித்துக் கொண்டிருக்கும் உனக்கு திருவோணம் என்னும் திருநாளில் திருப்பல்லாண்டு பாடுவோம் அப்படின்னு பகவத் அனுபவத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெருமாளை பாட சொல்ல வர. இது யார் அப்படின்னா யார் அப்படின்னா முதல்லயே பார்த்த மாதிரி பகவத் அனுபவத்திலேயே இருக்கிறவா. பகவானை தவிர அவளுக்கு எதுவுமே வேணாம். அதனால பகவான் உடுத்தின்ற ஆடையத்தான் உடுத்திப்பான். அது எப்படி இருக்குமா? மஞ்சள் கரை பட்டு சிறப்பு கரை பட்டு புஷ்ப வாசனையோட அப்படி இருக்குமா. அதைத்தான் எடுத்து உடுத்திப்பாளாம். இதைத்தான் நம்மளே செய்ய சொன்னான். ஒரு துணி வாங்கி வந்தா முதல்ல பெருமாள் மலை வச்சுட்டு ஓரத்தை மஞ்சள் குடும்பம் வைப்பான். ஏன்னா பெருமாளுடைய கரை பட்டது. மஞ்சள் குடும்பம் பட்டாச்சுன்னா பெருமாளுடைய பெருமாளுடைய சாநித்தியம் அதில் வந்தாச்சு, அவருடைய அருள் அதில் வந்தாச்சு. அப்புறம் எடுத்து நீ உடுத்திக்கோ அப்படின்றதான் பண்ணா. இன்னைக்கு எல்லாருமே என்ன பண்றோம்? பூசை அப்படியே எடுக்கிறோம், பீரோல எடுக்கிறோம், அப்படியே மாட்டிக்கிறோம். பெருமாளுக்குலாம் காமிக்கிறதே இல்லை. தீபாவளி அன்னைக்கு மட்டும்தான் பண்றோம். அது கூட அது ட்ரெடிஷனல்னால பண்றோம். அப்படிதான் செய்யக்கூடாது. தினமுமே அப்படிதான் பண்ணணும். அதே மாதிரி பெருமாளுக்கு சூட்டிய மாலைகளை தான் சூட்டிக்கணும். ரோட்ல போறோம், புஷ்பம் வாங்குறோம் அப்படின்னா அப்படியே எடுத்து வச்சுக்கூடாது. ஏன்னா அந்த புஷ்பம் பகவானுக்கானது. அப்ப என்ன பண்றது? பேக்கெட்ல பர்ஸ் இருக்கு, பர்ஸ்ல கண்டிப்பா நம்மளுக்கு பெருமாள் படம் இருக்கும். கார்ல டேஷ்போர்ட்ல கண்டிப்பா பெருமாள் படம் இருக்கும். எடுத்து போது அவர் மாட்டுங்க, அப்புறம் நீங்க எடுத்து மாட்டிக்கோங்க. 5 நிமிஷம் ஆகக்கூடாது. அந்த மாதிரி நம்மளுடைய மனசை மாத்திக்கணும் அப்படின்னு ஆழ்வார் சொல்றாரு. எல்லாமே பெருமாளுக்கு கொடுத்தது. உணவு கிருஷ்ணர் சொல்லும் போது சொல்றார், எனக்கு படைக்காத உணவை சாப்பிடுபவன் நாய் மாமிசத்தை சாப்பிடுவனாக ஆகிறான் சொல்றார். அவருக்கு கொடுக்காம உணவை சாப்பிடவே கூடாது. அப்ப என்ன பண்றது? மானசீகமாவது செய்யணும். முடியலன்னா முடிஞ்சதுன்னா பெருமாளுக்கு செஞ்சுட்டு தான் சாப்பிடணும். பெருமாளுக்கு காலையில எழுந்து ஒரு பால் அம்சை பண்ணிட்டு அப்புறமா பால் காய்ச்சலாம். 5 நிமிஷம் ஆகும். குளிக்காமே நம்ம பால் காய்ச்சோம் செய்யக்கூடாது. குளிச்சுட்டு பெருமாளுக்கு அம்சை பண்ணிட்டு அப்புறமா பால் காய்ச்சணும். இதெல்லாம் தான் நம்மளுடைய தர்மத்தை வருது. ஸ்ரீ தர்மத்திலையும் புருஷ தர்மத்திலும் இதெல்லாம் தான் வருது. இதெல்லாம் நாம செய்யணும். செஞ்சு செஞ்சு செஞ்சுதான் அடுத்த ஜெனரேஷன் கொண்டு போகணும். நாமளே 10 மணிக்கு குளிச்சோம் அப்படின்னா யாருமே தெரியாது. அக்னின்றது தெய்வம், அதை மூட்டணும்னா குளிச்சுட்டு தான் செய்யணும். எக்காலத்துக்கு குளிக்காம நான் கிச்சனுக்குள்ளேயே போக மாட்டேன் அப்படின்னு நம்ம இருந்தோம்னா அடுத்த ஜெனரேஷன் அதை செய்வான். நாம முதல்ல செய்யணும். பகவானுக்கு செஞ்சுட்டு தான் அந்த பாலை சாப்பிடணும். பகவானுக்கு செஞ்சுட்டு தான் அந்த சாதத்தை சாப்பிடணும். வெறும் சாதம் சுத்தண்ணம் கொண்டு போய் பெருமாள் மாடி வச்சுட்டு அப்புறமா நான் சாப்பிடலாம். இதெல்லாம் செய்ய முடியலன்னா ஒரு குடத்துல ஜலத்தை பிடிச்சி பெருமாள் மாடி வச்சுட்டு ஜலத்தை பெருமாள் அபிஷேகம் பண்ணிட்டு 5 ஜலத்தை தலையை பண்ணி அதை பிரசாதமா சாப்பிடலாம். எத்தனையோ வழிகள் இருக்கு. நம்ம மனசு இதுதான் முக்கியம், பகவான் தான் முக்கியம், அவர் கொடுத்தா நம்ம செய்யணும். நம்ம செஞ்சுட்டோம்னா இதெல்லாம் நமக்கு சரி. மற்றெல்லாம் தானா வர சொல்றாங்க. அதாவது உடுத்து கலந்த உன்னுடைய வாடையை உடுத்தி இதெல்லாம் பண்ணி இப்படி இருக்கணும். எப்படி இருப்பாங்க? நீ சொன்னதை ஏவிய விஷயத்தை உடனே செய்யக்கூடியவர்கள். அனுமன் மாதிரி கட்டிடுவானா வெட்டின்னு வருது. ஒரு விஷயத்தை செய்ய சொன்னா 4 விஷயம் சேர்த்து செய்யறது. அதாவது அவர் போய் சீதையை பார்த்துருவா அப்படின்னா சீதையும் பார்ப்பேன், அந்த எதிரியையும் போய் பார்ப்பேன், எதிரிய சக்தியும் தெரிஞ்சுப்பேன், சொல்லுவேன் இருந்தார் இல்லையா? அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் பெருமானுடைய கைங்கரியத்தில் அவ்வளவு ஆர்வம் உடையவர்களாக இருக்க வேண்டும். அவர் சூழ்நிலை நான் சூட்டிப்பேன், அவர் சாப்பிட்டதான் நான் சாப்பிட்டுப்பேன், அவர் சொன்ன வேலையை தான் நான் செய்வேன் அப்படி இருக்கக்கூடியவர் சொல்றார். அடுத்த 10வது பாசுரம். என்னால் எம்பெருமான் முன்னனுக்கு அடியோம் என்று எடுத்துப்பட்ட அந்நாளே அடியோங்கள் அடிப்பொடில் வீடு பெற்று உயிர்ந்ததுதான் சென்னால் போற்றி திருமதுரை சிலை குறைத்து 5 பைநாட தலை பாய்ந்தவனே உன்னை பல்லாண்டு கூறுவனே. இது அர்த்தம் என்னன்னா, எங்கள் நாயகனே உனக்கு அடிமைப்பட்டவர்கள் என்று நாங்கள் எழுதி கொடுத்தோமோ அன்றே அடியவர்களான எங்கள் குடும்பத்தினர் சந்ததியர் எல்லாரும் கைவல்ய மோட்சத்தை அடைவதில் இருந்து விடுதலை பெற்று உஜ்ஜீவனத்தை அடைந்தனர். அழகான
திருநன்னாளில் திருவிழாவிற்கு எழுந்துவிடுத்த வடகுகையில் கம்சனின் வில்விழாவில் வில்லை முடித்து அழுத்தலை நாளத்தை மேல் நடனமாடி எம்பெருமானே உன்னை நாங்கள் எல்லாரும் கூடி இருந்து பல்லாண்டு பாடுவோம். அதாவது எந்நாள் எம்பெருமான், எந்நாள்னா என்ன? எந்த நாள் பகவானே எல்லாம் அவனுக்கு தாசன் நான் அப்படின்னு புரிந்ததோ அந்த நாள், அதுதான் நன்னாள். அப்படிப்பட்ட அந்நாளில் எனக்கு எண்ணிக்கை நான் உனக்கு அடிமை என்று எழுத்துப்பட்டனா என்ன அப்படின்னா இந்த பிரணவம்ன்ற வார்த்தை வருது. எழுத்துன்றது என்னன்னா பிரணவம். எழுத்துப்பட்ட நாள் எழுதி கொடுத்தார். என்ன எழுதி கொடுத்துட்டேன்? பிரணவத்தை சொல்லி நமோ நாராயணாய அப்படின்ற அந்த மந்திரத்தை நான் புரிஞ்சுக்கிறேன். பிரணவம் என்ன சொல்றது? பிரணவத்தோட பிரிச்சோம்னா அ உ ம இது 3 சேர்ந்தா பிரணவம். இது எப்படின்னா நம்மளுக்கு தமிழ் புரிஞ்சா அது புரியும். ரொம்ப இலக்கண சுத்தமான வாழ்க்கை எனக்கு புரியாது. இப்போ அ உ ம அப்படின்னு சேர்த்தா பிரணவம். இந்த ஆனா யாரு அப்படின்னா அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபரவர் முதற்றே முதல். இந்த அ அப்படின்றது எம்பெருமான் நாராயணன். ம அப்படின்றது யாருன்னா ஜீவாத்மாவாய் நாங்கள். அப்போ ஆவையும் மாவையும் சேர்க்கிற ஊன்றது என்னன்னா ஜீவாத்மா எம்பெருமானுக்கு உடையவன். இதான் அவருடைய அர்த்தம். இந்த பிரணவத்துடைய அர்த்தம் என்னன்னா இந்த ஜீவாத்மாவானது எம்பெருமானுக்கு உடையவன் அப்படின்றத எழுதி கொடுத்திருக்கார் வேதத்துல. அந்த வேதத்துடைய சாரம் தான் பிரணவம். அந்த பிரணவம் என்ன சொல்றது? எம்பெருமானுக்கு உடையவர்கள் இந்த ஜீவாத்மாக்கள். இதை எப்ப நம்ம புரிஞ்சுக்கிறோமோ அந்த நாளே நமக்கு திருநாள் அப்படின்னு சொல்றாங்க. யாருக்கு? கைவல்யாட்களுக்கு. அவளுக்கு என்ன? தான் சுதந்திரமா இருந்தவா இல்லையா? அவளுக்கு எல்லாரும் சுதந்திரம். மனுஷாலும் இல்லை, பகவானும் இல்லை, சுதந்திரமா இருந்தவா. நான் சுதந்திரம் இல்லை, நான் பகவானுக்கு அடிமைப்பட்டவன், பகவானுக்கு தாசன் அப்படின்றத என்னால் எம்பெருமான் உங்களுக்கு அடியோம் என்று எழுதப்பட்ட அந்த நாளே அடியோங்கள் அடிப்படையில் வீடு பெற்று வைத்ததுதான் குடும்பத்தோட. அதாவது யார் ஒருத்தர் பகவானுக்கு நாராயணனுக்கு பக்தனா மாறுறாளோ, அதாவது எப்படிப்பட்ட பக்தர்? பகவானே முக்கியம், வேற எதுவும் எனக்கு 2ஆம் பட்சம் தான் அப்படின்னு விட்டுட்டு போல. திருப்பி சொல்றேன், விட்டுட்டு போறது இல்லை. இது பேர் எல்லாமே இருக்கும். குடும்பம் இருக்கும், வேலை இருக்கும், சம்பாதிச்சுட்டு இருப்போம், குடும்பத்தை வளர்த்துட்டு இருப்போம், கல்யாணம் பண்ணி வைப்போம், எல்லாம் இருக்கும். ஆனா பகவான் தான் முக்கியம் அப்படின்னு இருக்கணும். எப்படி ஒரு மனைவி கணவன் தான் முக்கியம் அப்படின்னு சொல்றாளோ அவரால் தெரியாது. அதே மாதிரி கணவன் குழந்தைகள் தான் முக்கியம் அப்படின்னு சொல்றா பத்தியா, அந்த மாதிரி இருக்காளோ அந்த மாதிரி எல்லாரும் எனக்கு பெருமாள் தான் முக்கியம், அதுக்கப்புறம் தான் எல்லாமே. நீங்களா பெருமாள் தான். ஆனா பெருமாள் எனக்கு காரியம் செய்ய முடியாது, அதனால நான் வேலைக்கு போறேன், அதனால ரூபம் தான் பார்த்தேன். ஆனா பெருமாளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நிலைமைக்கு நம்ம வரணும். அதுதான் நம்மளுடைய வளர்ச்சி, பக்தியில வளர்றது. அப்படி வந்துட்டோம்னா, அப்படி ஒருத்தர் வந்துட்டா நம்மளுடைய முன்னோர்கள் சந்தோஷப்படுறோம், கொண்டாடுறோம். ஏன்னா அந்த ஒருவன் அவன் கைங்கரியார்த்தியா மாறிட்டான் அப்படின்னா 7 தலைமுறைக்கு மோட்சம் கிடைக்குமா. பெருமாள் அந்த அளவுக்கு சந்தோஷப்படுவார். அவன் ஒருத்தன் வந்துட்டான்னா உனக்கு மேலே 7 கீழே 7 எல்லாருக்கும் மோட்சம் கொடுப்பாங்க. அதனால அப்படி ஒருத்தன் வந்துட்டா 7 தலைமுறையும் மோட்சத்தை படக்கூடிய வழியை பார் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்படிப்பட்டவர் யார் அவர் அப்படின்னா கம்சனை வில்லை முடித்து, அவரும் வில்லை முடிச்சார். அன்றையும் போய் இந்த மல்லர்களை தோற்கடிச்சு ஒரு வில்லை உடைத்தவர். வில்லையும் உடைத்து இந்த காளிங்கன்ற தலைமையில் நர்த்தனமாடிய எம்பெருமானை பல்லாண்டு பாடுவோம் வாருங்கள் அப்படின்னு கைவல்யாட்களெல்லாம் சேர்ந்து பல்லாண்டு பாட கூப்பிடுறாரு. அடுத்தது 11வது பாசுரம். இதுல சொல்றார், அல்வழக்கு ஒன்றுமில்லா அணியோட்டிய போன் அபிமானத்துடன் செல்வனைப் போல பெருமாளே நானும் உனக்கு பழவடியேன் நல்வடையால் நமோ நாராயணா என்று நாமம் பலவரவி பல்வடையாலும் பவித்திரனே உன்னை பல்லாண்டு கூறுவனே. இதெல்லாம் யாருன்னா நம்மளுடைய ஐஸ்வர்த்தியார்த்திகள். அவளை சேர்ந்து பல்லாண்டு பாட கூப்பிடுறார். எப்படி கூப்பிடுறாரு அப்படின்னா, திருமடல் கேழ்வனே தோஷம் ஒன்றும் இல்லாதவரான இந்த உலகத்தே ஆவரணமான திருக்கோஷ்டியூர் அப்படின்ற திவ்ய தேசத்தில் உள்ள எங்களுக்கு தலைவரான எம்பெருமானுக்கே அடிமைப்பட்டவன் நான் என்ற அபிமானத்தில் விடச்சிறந்தவரான செல்வ நம்பியை போல அடியேனும் நாதனான உனக்கு நெடுங்காலமாக அடிமையாக இருக்கின்றேன். உன்னுடைய ஸ்வரூப ரூப குண விபூதிகளால் எங்களை புனிதமாக்குபவனே, நல்ல முறையில் அஷ்டாத்திர மதத்தை அனுசந்தித்து உன்னுடைய பல திருநாமங்களையும் சொல்லி உனக்கு பல்லாண்டு பாடுவேன். அதாவது இந்த செல்வ நம்பின்றவர் ஆழ்வாருடைய குருவாம். அதனால அவர் சொல்றார், திருக்கோஷ்டியூன்ற ஊரை பத்தி ஆழ்வாருக்கு ஏதோ அனுமானம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதனால திருக்கோஷ்டியூன்ற ஊரை பத்தி பெருமாளை ரொம்ப உயர்வா சொல்றாரு. சௌமிய நாராயண பெருமாள்னு பேர். இந்த பாசுரத்துல திருக்கோஷ்டியூரில் வாழக்கூடிய செல்வ நம்பி எப்படிப்பட்டவரா? அபிமானத்தில் உயர்ந்தவர்.
பொதுவா அபிமானம்னா என்ன? கர்வம். அபிமான பங்கமாய் வந்து நீ பள்ளிக்கட்டில் கீழே ஆண்டாள் சொல்லுவான். அந்த அபிமானம் உடைஞ்சுதான் பகவான்கிட்ட போகணும். ஆனா இந்த செல்வ நம்பி ரொம்ப அபிமானம் மிக்கவரா. எப்படிப்பட்ட அபிமானம்? நான் உன்னுடைய அடியவன் அப்படின்றதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது நான் உன்னுடைய அடியவன் அப்படின்றது வந்து சாத்வீக அகங்காரம் அப்படின்னு தேசிய சொல்வார். அதாவது எனக்கு வந்து எந்த சந்தோஷமும் இல்லை, நான் பகவானுக்கு அடியவன் அப்படி சொல்ல பெருமையா. அப்படிப்பட்ட அபிமானத்தை உடைய செல்வ நம்பி அவர் எப்படிப்பட்டவர்? எந்த கெட்ட எண்ணங்களும் உடையாதவர். அதாவது அல்வழக்கு ஒன்றும் இல்லா. அல்வழக்குனா என்னன்னா, வழக்குனா என்ன? கேஸ் யாரும் இருக்கும், தப்பு பண்ணுவாங்க. அதுதான் என்ன? வழக்கு இல்லாத கெட்ட வழக்குகள், அதாவது அதர்மம். வழக்குனா அதர்மம். எது அதர்மம்? அதர்மமே இல்லாத. எப்படிப்பட்டவர் அப்படின்னா, எது அதர்மம் சொல்றாரு அப்படின்னா, தேடமே ஆத்மா. இது ஒரு அதர்மம். ஏன்னா நமக்கு வந்து ஒண்ணு தெரியல. இந்த அதர்மம்னா கொடுமைன்னு வச்சுக்கிறாரு, தவறுகள். அதாவது ஒரு விஷயத்தினுடைய தவறுகள். தேடமே ஆத்மான்னு தவறா புரிஞ்சுருக்கோம் இல்லையா? நான் சுதந்திரன், ஐ எம் இண்டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? நம்ம இண்டிபெண்டன்ட் கிடையாது, we are all dependent on him. அவருடைய இதுதான் நம்ம நடக்கிறது. நமக்கு புரியல, அவ்வளவுதான். அடுத்தது, யாரையோ நம்ம வந்து சுவாமியா நினைச்சுக்கிறோம். இவர் தான் எனக்கு வாழ்க்கையே பிச்சை போட்டவரே அவர் தான், அவர் மூலமா பகவான் போட்டார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி நினைச்சுக்கிறோம். அடுத்தது, கண்டதை கேட்கிறோம். அதே மாதிரி பகவான் கூறியபடி பக்தி தொண்டு செய்யாமல் இருக்கிறோம். எனக்கு பிடிச்சாவாய் நான் பக்தி பண்றேன் அப்படின்னா பகவான் வேதமே எழுதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்ருதியும் வேணாம், ஸ்ருதியும் வேணாம், வேதமும் வேணாம், இதிகாசமும் வேணாம், புராணமும் வேணாம். நீ எப்படி வேணாலும் இருக்கலாமே, அவரோட இல்லையா? அதே மாதிரி நாம செய்யற எந்த விஷயமும் பகவானுடைய சந்தோஷத்துக்கு இருக்க வேண்டும். இந்த மாதிரியான குறைகள்லாம் இல்லாமல் பக்தி பண்ணக்கூடிய செல்வ நம்பியை போல நாம் மாற வேண்டும். ஏன் நாம இப்படிதான் இருக்கோம். நாம எப்படி இருக்கோம்? ஒரு விஷயத்த என்னுடைய பிரீத்திக்காக நான் பண்ணிட்டு இருக்கேன், பகவான் பிரீத்திக்காக பண்ணணும். யார் இது? ஐஸ்வர்யாகிகள். அதாவது பணம், காசு, சொத்து, சுகம், இந்த பூலோக வாழ்க்கையில் ஆனந்தமா இருப்பவர்கள். அவ எப்படி இருக்கா? எந்த ஒரு விஷயத்தையும் என்னுடைய சந்தோஷத்துக்காக செய்யறார், பகவான் சந்தோஷத்துக்காக செய்ய வேண்டும். என் விருப்பப்படி பக்தி செய்யறேன், பகவான் விருப்பப்படி பக்தி செய்ய வேண்டும். அப்புறமா வந்து எனக்கு வேண்டியதை போய் கேட்கிறேன், பகவானுக்காக பகவானை போய் சேவிக்க வேண்டும். அதே மாதிரி நான் சுதந்திரன் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். சுதந்திரன் தான். எப்ப சுதந்திரன் அப்படின்னா, அவர் கூடிய சொல்ல வழியில வாழ வரைக்கும் சுதந்திரன். தப்பா போனா விளைவுகளை நாம தான் அனுபவிச்சாலும் அந்த சுதந்திரம் நமக்கு தான் இருக்கு. அப்ப தப்ப செய்வோமா நல்ல செய்வோமான்ற சுதந்திரத்தை எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படின்ற சக்தி நமக்கு இருக்கு. அப்போ நம்ம சுதந்திரத்தை சரியான வழியில் உபயோகப்படுத்தணும். அடுத்தது, தேடமே ஆத்மான்னு புரிஞ்சுக்கணும். தேடம் நமக்கு முக்கியம் இல்லை. இந்த பூமியில இந்த ஆத்மாவை பகவானுடைய திருவடியில போய் கொண்டு போய் சேர்க்கறதுக்காக தான் இந்த ஆத்மா, இந்த உடம்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த உடம்பை உபயோகப்படுத்தி இந்த பிறவியின் முடிவில் பகவானை போய் அடைவதற்கான வழியை நாம் செய்யவில்லை என்றால் இந்த உடலை பெற்ற உடலை வீண் செய்தவர்களால் ஆகிவிடுவோம். எத்தனையோ நம்ம வேலை செய்யலாம், படிக்கலாம், வேலைக்கு போகலாம், சம்பாதிக்கலாம், குடும்பத்தை காப்பாற்றலாம், எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியில இந்த உடல் ஒற்று விழும் பொழுது பகவானுடைய திருவடியை அடைந்து திருப்பி பிறந்தவரா நிலையை அடையல அப்படின்னா நாம தப்பு செஞ்சுருவோம். அவ்வளவுதான், வெரி சிம்பிள். அப்படி 12 வருஷமா இருந்திருக்கும். இத்தனை கோடி ஜென்மம் தான் நம்ம குழந்தை தான் இருக்கும். இது 28வது சதுரம் நம்ம இப்ப இருக்கோம். 28வது சதுரம், 1000 சதுரம் சொன்னேன் இல்லையா? அதுல இப்ப 28வது சதுரம், 7வது மன்வந்திரம், அதாவது 71 சதுரம் முடிஞ்சு போச்சு. 71வது சதுரத்துல அதுல 28வது சதுரம் நம்ம இருக்கோம். 71 சதுரம் ஆயிடுச்சு. அந்த மாதிரி நின்று வைக்கணும். அதுல இருந்துட்டோம்னா அப்ப எத்தனை வருஷம் நம்ம பிறந்திருக்கோம், எவ்வளவு தூரம் பிறந்திருக்கோம். இத்தனை நாளா நம்ம வந்து இந்த மாதிரி தேடம் தான் எல்லாமே வாழ்ந்ததுனால தான் நம்ம இங்க நின்றுட்டோம். ராமர் பிறந்தப்போ ராமர் போல, கிருஷ்ணர் பிறந்தப்போ போய் நம்ம மோட்சம் வாங்கிக்கல, இன்னும் இங்க இருக்கோம் அப்படின்னா நமக்கு இது புரியாமல் தான் இருந்திருக்கிறது இத்தனை வருஷமா. இதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஏதாவது ஒரு நாள்ல ஏதாவது ஒரு பேருக்கு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டு போய் தான் போய் போனா தான் அவருக்கும் சந்தோஷம், நமக்கும் சந்தோஷம். அதான் சொல்றாரு. அந்த மாதிரி அல்வழக்கு ஒன்றுமில்லா அணிரோட்டிய அபிமானத்தில் உயர்ந்தவர் செல்வனை போல, செல்வன் அந்த செல்வ நம்பியை போல, திருமாலே நானும் உனக்கு பழவடியேன், அவரை மாதிரியே நானும் ஒரு பக்தன். பெரியாழ்வார் நின்று பெரியார் சொல்றார், நானும் பக்தன் சொல்றாரு. பகத்தடிக்க நான் சொல்றேன், நானும் ஒரு பக்தன் அப்படின்னா பெரியாழ்வார் மாதிரி நானும் பக்தன் தான் அப்படின்னா, பெரியாழ்வார் மாதிரி இல்லைனாலும்
நானும் பக்தன். ஆனா பெரியாழ்வார் எப்படி பக்தரோ அதே மாதிரி நானும் பக்தன் நம்ம சொல்லிக்கிறோம். பெருமாள் அப்படித்தான் பார்ப்பார். நமக்கு கொஞ்சம் பயம் இருக்கதான் செய்யும். இருந்தாலும் மேலே ஏறி பெரியாழ்வார் பார்க்க போக முடியாதாலும் அவர் திருவடி அளவுக்காக போகணும் இல்லையா, அதுதான் செய்ய சொல்றார். அப்படிப்பட்ட நல்வழியால் நமோ நாராயணா என்று நாமம் பல பரவி பல்வடையாலும் பவித்திரனே. பவித்திரனா யார் அப்படின்னா பகவான் தானும் பவித்திரன், தன்னை சேர்ந்தவர்களே பவித்திரனா மாற்றக்கூடியவர். அப்போ பகவானை போய் நாம் சேர்ந்தா நம்முடைய குறைகள் எல்லாம் போக்கி நம்மளை சுத்தமாக்கக்கூடியவர். தைரியமா அவர்கிட்ட போகலாம். இப்போ சில பேர் அனுஷ்டானத்துல பயங்கரமா பவித்திரமா இருப்பார், ஆனா மற்றவாழ அவரால் பயங்கரமா மாற்ற முடியாது, ஆனா பெருமாளால் அணுக முடியும். அப்படிப்பட்ட பவித்திரனை பல்லாண்டு பாடுவோம். கடைசி பாசுரம். இந்த பாசுரம் பல்லாண்டு என்ற பவித்திரனை வரவேட்டியை சாரணம் என்னும் வில்லாண்டான் தன்னை வில்லிபுத்தூர் சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டு உரைப்பார் நமோ நாராயணாய என்று பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்தேத்துவர் பல்லாண்டு. இது பலஸ்ருதி பாசுரம்னு பேசுற சொல்றது. அதாவது இந்த பாசுரம் என்ன சொல்றாரு அப்படின்னா 9 பாசுரம், 3 செட் ஆஃப் பீப்புள், பக்தார்த்திகள், கைவல்யார்த்திகள், ஐஸ்வர்யார்த்திகள். அவளை கூப்பிட்டார் 3 மாசத்துல அவள் வந்தா 3 மாசத்துல பல்லாண்டு போயிட்டாரு. இப்ப யாருன்னா இந்த 3 இல்லாதவா. பெருமாள்னா யாருக்கும் தெரியாத இருக்காரு. பெருமாள் ஐஸ்வர்ய ஆர்த்தியாலாவது பெருமாள்கிட்ட பணம் கேட்டு வரா. அப்ப வராதவாள் என்ன பண்றது? அவளையும் கூப்பிடுறாரு. நீங்களும் கூட நீங்க பல்லாண்டு பாடலைன்னா பரவாயில்ல, இந்த பாசுரத்தையாவது பாடுங்க, இந்த பாசுரத்தையாவது கேளுங்க. நீங்க கேட்டீங்கன்னாலே உங்களுக்கு பகவானுடைய திருவடி சம்பந்தம் கிடைக்கும் அப்படின்றார். அதாவது பல்லாண்டு பவித்திரனை பரவேட்டி, அதாவது பரிசுத்தனான மேலான பரமபதத்தில் எழுந்துகளிப்பவனான சாரணம் என்னும் வெள்ளை ஆண்டவனான எம்பெருமானை ஸ்ரீவல்லிபுத்தூரில் அவதரித்த விஷ்ணுசித்தன் என்ற திருநாமமுடைய பெரியாழ்வார் எங்களுக்கு எப்பொழுதும் எம்பெருமானுக்கு மங்களம் நிறைந்திருக்க வேண்டும் என்று விருப்பத்துடன் அருளி செய்த இந்த பிரபந்தத்தை பாடுவதற்கான நற்காலம் அமைந்ததே என்று இதை சொல்லுபவர்கள், இதை சொன்னாலே போதும், பரவான பல்லாண்டு பாட வேணாம், இந்த பாசுரத்தை சொன்னாலே போதும், அஷ்டாத்திரத்தை அனுசந்தித்து பரமாத்மாவான ஸ்ரீமன் நாராயணனை சுற்றி சுற்றி வந்து காலம் உள்ளவரை பல்லாண்டு பாடலோடு சேர்ந்திருப்பார்கள் அப்படிங்கிறார். அப்போ நான் போய் சமாசனம் பண்ணிக்க வேண்டாம், நான் போய் மத சம்ஸ்காரம் பண்ணிக்க வேண்டாம், நான் போய் பாட்டு பாட வேண்டாம், நான் பெருமாள் இந்த பல்லாண்டை சொன்னாலே போரும். யார் சொன்னது? விஷ்ணுத்த சொன்ன பல்லாண்ட சொன்னாலே போரும், அவர்களுக்கு இணையாக நானும் போய்விடலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு பாசுரம் இது. இந்த பாசுரத்தை நாம முடிஞ்ச வரைக்கும் அர்த்தம் தெரிஞ்சுட்டு சேவிச்சோம் அப்படின்னா இன்னும் நல்லா அனுபவிக்கலாம். பகவானை அனுபவிப்பதில் நம்ம பல நிலைகள் இருக்கிறது. நாம ஒவ்வொரு நிலையா முன்னேறி ஆழ்வார் நிலைக்கு போக முடியாட்டாலும் நாமளும் கொஞ்சம் நம்மளுடைய நிலையிலிருந்து ஏறி மேல தேகத்தை விட பகவானுடைய ஆத்மாதான் ஆத்மஸ்வரூபம் அப்படின்னு புரிஞ்சுட்டு பெருமாளுக்கு கைகரியம் பண்ணுவதே இந்த ஆத்மாவுடைய தர்மம் அப்படின்றத புரிஞ்சுட்டு அந்த பெருமாளுக்கு கைகரியம் பண்ணதான் என்னுடைய பிறப்பினுடைய பயன் அப்படின்றத புரிஞ்சுட்டு அவரை எப்படி பண்ண சொன்னாரோ அப்படி பண்ணிட்டு அவருடைய பிரீத்திக்கு வாழறதுக்கு வழி செய்யணும். இது எல்லாமே நம்மளுடைய இந்த சாதாரண லோகாயுதமான வாழ்க்கையில செய்யும் பொழுதே செய்ய முடியும். செய்திருக்கிறார்கள். எல்லாரும் செஞ்சிருக்கா, பெரிய பெரிய ஆழ்வார்களை செஞ்சிருக்கா, ஆச்சாரியர்களை செஞ்சிருக்கா, கல்யாணம் பண்ணிட்டு தான் எல்லாருமே வந்திருக்கார். திருமணியாளர் கல்யாணம் பண்ணிதான் வாழ்ந்தவர், தொண்டடிப்பாளர் குழந்தை கல்யாணம் பண்ணவர் தான், பெரியாழ்வார் குழந்தை இருந்திருக்கு. இப்படித்தான் எல்லாரும் வாழ்ந்திருக்கா. யாரும் ஒரு சாமியாக மட்டும் துறவியாக மட்டும் இருந்தவா இல்லை. குலத்தாழ்வார் குடும்பத்தோடு தான் இருந்தார், 2 குழந்தைகளோட தான் வாழ்ந்திருக்கார். அப்படியே தான் அவர் மோட்சத்துக்கு போனார். அப்போ செய்யறதுக்கு நமக்கு தேவையான உதாரணங்கள் இருக்கு. அந்த மாதிரி நாம இதை ஒரு காரணமா சொல்லாம குடும்பத்தை காப்பாற்றது தான் என் வேலை அப்படின்னு காரணமா சொல்லாம ஒரு குலத்தாழ்வான் மாதிரியோ ஒரு பெரியாழ்வார் மாதிரியோ ஒரு திருமட்டை மன்னன் மாதிரியோ நம்மளாலும் ஆட முடியும். இதே இல்லறத்திலிருந்தே செய்ய முடியும். பகவான் தான் எல்லாம் நம்மளாலையும் வாழ முடியும். அதற்கு மனசு வைக்க வேண்டும், ஆசைப்பட வேண்டும். ஆசைப்பட்டவர்களுக்கெல்லாம் வைகுந்தம் உண்டு அப்படின்னு ஆண்டாள் சொல்லியிருக்கார், ஸ்ரீமத் ராமானுஜன் சொல்லியிருக்கார். அப்ப நாமளும் அதை புரிஞ்சுட்டு இந்த மாதிரியான விஷயங்களை ஆசையோட செஞ்சு கைங்கரியத்தில் ஆசை வச்சு நாமளும் பக்தியில ஒரு ஸ்டேஜில் ஒரு வயசுக்கு அப்புறமாவது பக்தியில அடுத்தடுத்த நிலைமையில முன்னேறணுன்றது பெரியாழ்வாரை முன்னிட்டுக் கொண்டு எம்பெருமானை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய.